வேதத்தை எடுத்துக்கொள்ளும் ஒரு வேத பகுதியை வாசிக்க கேட்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 19வது அதிகாரம். மத்தேயு 19 அதனுடைய 16 முதல் 22 வரை உள்ள வசனங்களை ஒருத்தங்க மைக்ல வாசித்தா நல்லா இருக்கும். அப்பொழுது ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க விரும்பினால் கற்பனைகளை கைக்கொள் என்றார். அவர் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன என்றான். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணனாய் இருக்க விரும்பினால் போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் கொஞ்சம் மானிட்டுருவாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வாலிபன் இயேசுவின் இடத்திலே வருகிறான். ஆண்டவரிடத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிக்க என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறான். கர்த்தரும் அநேக காரியங்களை சொல்லுகிறார். அவன் இன்னும் அந்த தேடலோடு நிற்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார், உனக்குண்டானவைகள் எல்லாம் விட்டு தரித்திரருக்கு கொடு என்று. அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுது துக்கமடைந்தவனாய் போய்விட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியிலிருந்து 5 காரியங்களை உங்கள் மத்தியிலே சொல்லி ஜபிக்கும்படி விரும்புகிறேன். சமீபத்திலும் இருக்கிறவர்களுக்கு மட்டுமல்ல, தூரத்திலிருந்து கேட்கிறவர்கள், ஆன்லைன் மூலமாய் கேட்கிறவர்கள், உங்கள் செவிகளை சாய்த்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் இடத்துல அநேக காரியங்களுக்காக வருகிறதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். இங்கே ஒருவன் எதற்காக வருகிறான் என்றால், நித்திய ஜீவனை குறித்து அறிந்து கொள்வதற்காக இயேசுவின் இடத்தில் வருகிறான். உங்க மத்தியில் வைக்கிற முதல் காரியம் இதுதான். நாம் எதற்காக இயேசுவின் இடத்தில் வருகிறோம்? நம்ம எல்லாருமே ஆண்டவர் சமூகத்துல தான் வந்திருக்கிறோம், அவரிடத்தில் தான் வந்திருக்கிறோம். எதற்காக வந்திருக்கிறோம்? இதே சம்பவம் மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது, லூக்கா சுவிசேஷம் 10வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே இந்த சகோதரன் இயேசுவினிடத்தில் எப்படி வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்கள். மார்க்கு 10:17 வாசிக்கும் போது, பின்பு அவர் புறப்பட்டு வழியில் போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓடி வருகிறான். அதாவது ஒருத்தங்க ஓடி ஒருத்தங்க கிட்ட வராங்கனாலே அவங்க ஏதோ ஒரு முக்கியமான தேவைக்காக அல்லது ஒரு அவசர தேவைக்காக ஓடி வராங்க. எவீரு இயேசுவின் பாதத்துல விழுந்தது எதுக்காக அப்படின்னா, பிள்ளை செத்துக்கொண்டே இருக்கிறாள், அவள் சாக கிடக்கிறாள். ஒரு அவசர தேவை, மிக மிக தேவை. ஆமென். ஒருத்தங்க ஓடி வராங்க அப்படின்னாலே பாருங்க, 5:30க்கு நாகர்கோவில்ல இருந்து ட்ரெயின் புறப்படுது. ஆமென். 5:25க்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்குறாங்க. ட்ரெயினுக்கு எப்படி போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓடி போவாங்க. ஏன் ஓடி போறாங்க தெரியுமா? ஏன் ஓடி போறாங்க? கொஞ்சம் நான் இப்படி கேட்டுட்டே இருப்பேன் உங்ககிட்ட. ஆமென். நீங்க எங்கேயோ இருக்கிறது போல இருக்கு, அதனால கொஞ்சம். ஏன் ஓடி போறாங்க? கரெக்ட் தான், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ட்ரெயினை பிடிக்க. ட்ரெயினெல்லாம் பிடிக்க முடியாது,
ஆமென். ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டு தான் நீங்க சொன்னது. அந்த ட்ரெயினை மிஸ் பண்ணிடக்கூடாது. நம்ம வாழ்க்கையில எல்லாமே நம்ம பெற்றுக்கொள்வோமா அப்படின்னு கேட்டா இல்லை. ஆனா சில காரியத்தை இழந்து விடவே கூடாது. அதுல முக்கியமான ஒரு காரியத்தை ஒருவரும் இழந்து விடக்கூடாது. அதுதான் என்ன தெரியுமா? நித்திய ஜீவன். இயேசுவினிடத்தில் இவன் தீவிரம் காண்பிக்கிறான், ஓடுகிறான். ஓடி அவருக்கு முன்பாக வந்து முழங்கார்படியிட்டு இப்பொழுது கேட்கிறான், நல்ல போதகரே அப்படிங்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, ஆமே, நமக்குள்ளே 1000 தேவைகள் எழும்பும் போது இயேசுவினிடத்தில் வருகிறோம். தேவைகள் சந்திக்கப்பட இயேசுவினிடத்தில் வருவது தவறல்ல. ஆனால் எது நம்முடைய பிரதான தேவையா இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். ஆனால் நம்மை விட பரிதபிக்கப்பட்டவங்க யாருமே இருக்க முடியாதான். நாம் எதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறோம்? என்ன தேவைக்காக வருகிறோம்? நம்முடைய பிரதான தேவை என்ன? எது மிக மிக அவசியமா இருக்கிறது? ஒரு மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவன் நஷ்டமானால் அதனால் அவனுக்கு லாபம் என்ன? நேற்றைய கண்ட எத்தனை பேர் இன்றை காணவில்லை தெரியுமா? இன்று காண்கிற எத்தனை பேர் நாளைக்கு காண்பாங்க நமக்கு தெரியாது. பழைய ஒரு பாடல் உண்டல்லவா, போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். போனராவினில் ஜீவித்தோர் பலர் பூமி விட்டுமே போய்விட்டார். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். என்றாலும் நமக்கு இந்த நாளையும் தந்த நேசரை துதிப்போம். இந்த வேதத்திலே ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் பிரதானமா எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. என்ன தெரியுமா? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு தந்த வாக்குத்தத்தம். மீதி எல்லாம் இந்த பூமியோடு முடிந்துவிடும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன்னா அந்த தலையெல்லாம் இங்கோட முடிஞ்சிடும். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதெல்லாம் இங்கோட முடிந்து விடும். உன் மா பிசைக்கிற தொட்டியும் என்ன குடமும் எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமா இருக்கும். நம்ம குடத்தை எல்லாம் தூக்கிட்டு போக முடியாதாங்க. அதெல்லாம் தேவை. இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை கர்த்தர் தந்திருக்கிறார். என் ஆண்டவர் சமீபத்துக்கும் தேவன், அடுத்து சொல்லுங்க, தூரத்துக்கும் தேவன். நம்முடைய வாழ்க்கையிலே ஆமீன் அடிக்கடி சொல்லுகிற வார்த்தை உண்டு. ஒவ்வொரு நாள் முடிய முடிய நம்முடைய ஆயுசுல ஒவ்வொரு நாள் குறைந்து கொண்டு இருக்கிறது. 2025 இப்பதானே எல்லார்ட்டையும் ஹாப்பி நியூ இயர் சொன்னோம். இன்னும் முடிஞ்சுது. இன்னும் ஒரு மாசத்துல அடுத்த ஹாப்பி நியூ இயர் சொல்றதுக்கு ரெடி ஆயிருங்க. இப்பவே வாக்குத்தத்தங்கள்லாம் பிரிண்ட் பண்ண கொடுத்தாச்சு ஆல்மோஸ்ட் எல்லா சர்ச்சிலையும். சிலர் இன்னும் வாக்குத்தத்தங்கள் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நான் இன்னும் கேட்டுட்டு இருக்கிறேன் புது வருஷத்துக்கான வாக்குத்தத்தம். ஆமே, பாருங்க, அடுத்த வருஷத்துக்காக ஆயத்தமாயிட்டு இருக்கோம். நம்ம லைஃப்ல ஒவ்வொரு நாள் முடிய முடிய ஆயுசுல ஒரு நாள் குறையுது. ஒவ்வொரு வாரம் முடிய முடிய ஆயுசுல ஒரு வாரம் குறையுது. ஒவ்வொரு மாதம் முடிய முடிய லைஃப்ல ஒரு மாதம் முடியுது. ஒவ்வொரு வருஷம் முடிய முடிய இந்த பிறந்த நாள்லாம் வரும்போது எல்லாரும் ஹாப்பி பர்த்டேன்னு சொல்றாங்க. ஆனா உண்மையில நம்ம லைஃப்ல ஒரு வருஷம் அவுட். அதனாலயோ என்னமோ தெரியல, கேக்ல கேண்டில் கொளுத்தி வச்சு ஃபூன்னு ஊதுவாங்க. போச்சு, ஒரு வருஷம் போச்சு. நம்ம நெருங்கிட்டே இருக்கிறோம். ஒன்று நம்முடைய முடிவு அல்லது கர்த்தருடைய வருகை, ஏதோ ஒன்று சீக்கிரமாய் நடக்க தான் செய்யும். ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். என்ன நிச்சயம் தெரியுமா? இங்கே நான் கண்ணை மூடினாலும் நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவே. அவன் கேட்ட கேள்வி இயேசுவுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கிட்டு, நித்திய ஜீவனை சுதந்தரிக்க நான் என்ன செய்ய, நாம் எதற்காக வருகிறோம்?
நம்முடைய தேவைகளில் பிரதான தேவை என்ன? நம்முடைய ஜெப குறிப்பில் முக்கியமான ஜெபம் என்ன? ஆமென். ஆண்டவரே, எல்லா தேவைகளையும் வைக்கிறோம். இன்னொரு பாடல் எல்லா சபையிலும் காலையில பாடக்கூடிய பாடல்களை ஒன்று, வாழ்த்துகிறேன் இயேசுநாதா வாழ்த்துகிறேன் இக்காலையில. அதுல கடைசி சரணம் எப்படி இருக்கும்? நேசரே உம் திருவருகை இந்நாளில் இருந்திடணும், ஆசையுடன் சந்திக்கவே ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். என்ன ஆயத்தமாவே வச்சுக்கோங்கப்பா. உம்முடைய திருவருகை இந்நாளில், ஒருவேளை இன்னைக்கு நீங்க வரதா இருந்தா உம்மை ஆசையோடு சந்திக்க என்னை ஆயத்தமாய் வைத்துக் கொள்ளும். நம்முடைய தேவையில பிரதான தேவை நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். நித்தியத்தை குறித்த நிச்சயம் இல்லாதவர்களுக்கு மரணத்தை குறித்த பயம் இருக்கும். நித்தியத்தை குறித்த நிச்சயம் உள்ளவர்கள் சொல்லுவார்கள், மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் தருகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவினிடத்தில் அநேகர் வருவதை பார்க்க முடியும். 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒருவள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வருகிறாள். மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எடுக்க வேண்டாம், நீங்கள் கவனியுங்கள். இவ என்ன நம்பிக்கையில வர அப்படின்னா, இவளுக்கு இப்ப இயேசுவின் மேல ஒரு விசுவாசம் இருக்கிறது. என்ன விசுவாசம்? இயேசுவே வஸ்திரத்தின் ஓரத்தையாவது நான் தொட்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும். விசுவாசம் தேவனை கனப்படுத்தும். தேவன் விசுவாசத்தை கனப்படுத்துவார். இப்பொழுது இவள் என்ன செய்கிறாள் தெரியுமா? புறப்பட்டு வந்து பார்த்தா திரள் கூட்டம் இருக்கிறது. ஆனாலும் இவ உறுதியா இருக்கிறா. எதுல உறுதியா இருக்கிறான்னா, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை எப்படியாவது தொட்டுதான் ஆவேன்னு சொல்லிட்டு அவ உறுதியா இருக்கிறா. உறுதியா இருந்து அந்த ஜனக்கூட்டத்தின் நடுவிலே உள்ள ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறா. எத்தனை பேர் திட்டி இருப்பாங்க, ஏமா நாங்க நிக்கிறது கண்ணுக்கு தெரியலையாமா, பின்னாடி போமா அப்படி சொல்லி எத்தனை பேர் திட்டி இருப்பாங்க. யார் திட்டுனா என்ன, யார் அவமானப்படுத்தினா என்ன, எனக்கு இயேசு அண்டை போயே ஆகணும், எனக்கு இயேசுவை நெருங்கியே ஆகணும். இப்படி எத்தனை திட்டு, எத்தனை அவமானத்தை தாண்டி இன்னைக்கு நீங்க ஒருவேளை சிலர் மீட்டிங் வந்திருப்பீங்க. ஏன் உனக்கு சண்டே போனா போதாதா, இந்த ஃப்ரைடேயும் போகணுமா, எல்லா நாளும் போகணுமா? எத்தனை திட்டு, எத்தனை யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, எனக்கு இயேசு ஒன்றை நெருங்கியே ஆகணும். நீங்க ஒரு காரியத்துல உறுதியா இருப்பீங்கன்னா, ஆண்டவரிடத்துல போகணும் நெருங்கணுங்கிற காரியத்துல உறுதியா இருப்பீங்கன்னா, உங்களுக்கு இல்லாத இடத்திலும் வாசல் உண்டாகும், வழி திறக்கப்படும். 4 வாலிபர்கள் ஒரு திமிர்வாத காரனை சுமந்து கொண்டு வரும்போது அந்த வீடு ஃபுல்லா ஆட்கள், வாசல் வழியா போக முடியல. ஆனாலும் அவர்கள் வகை தேடினார்கள் என்று பைபிள்ல இருக்கு. வகை தேடின போது அவர்களுக்காக கூரை ஓபன் ஆகுது. ஆமே, நீங்கள் இயேசுவின் இடத்துல நெருங்கணுங்கிற காரியத்துல உறுதியா இருப்பீங்கன்னா, 1000 தடைகள் உங்களுக்கு முன்பாக இருந்தாலும் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் முன்னாக செல்லுவீர்கள். நம்ம பிரச்சனை என்னன்னா, ஒரு சின்ன பிரச்சனையை பார்த்ததும் திரும்பி வந்து விடுகிறோம். இல்ல, இயேசுவண்டை நெருங்கி ஆகணுங்கிற காரியத்துல நீங்க உறுதியா இருப்பீங்கன்னா உங்களுக்கான வாசலை கர்த்தர் திறந்து தருவார். அப்படிதான் இந்த ஸ்திரீ, அவள் இயேசுவின் இடத்துல நெருங்க வேண்டும் என்கிற காரியத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறா. அவ்வளவு கூட்டத்தின் நடுவில் அவள் நெருங்கி போறா. அவள் நெருங்கி நெருங்கி ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வைக்கிறாள். தூரமா இயேசு போய்கொண்டு இருக்கிறார், இயேசு நடந்து போயிட்டே இருக்கிறார். இவ வேக வேக வேகமா வந்து 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 இயேசுக்கு பக்கத்துல நெருங்கி வருகிறாள். இயேசு வண்டை நெருங்கி வருகிறாள். நெருங்கி வந்தவள் என்ன செய்கிறாள்? இப்போ கையை நீட்டி பார்த்தா கரெக்டா அவருடைய ட்ரெஸ் வந்து இவ கையில டச் பண்ணுது. இவ கையை நீட்டி ட்ரெஸ்ஸை தொடுறா. தொட்டதும் அவரிடத்திலிருந்து ஒரு வல்லமை அப்படியே புறப்பட்டு இவளை தொடுகிறது. எத்தனையோ பேர் இயேசுவை நெருங்கினார்கள், ஆனால் அவர்களை யாரையும் தொடாத வல்லமை இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை தொட காரணம் என்ன? இவளுடைய விசுவாசம். இவளுடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமா இருந்தது? நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டால் எனக்கு சுகம் கிடைக்கும். நீங்க எந்த விசுவாசத்தோடு இயேசுவின் இடத்துல நெருங்குகிறீர்களோ அந்த வல்லமை அவரிடத்திலிருந்து உங்களை புறப்பட்டு தொடும்.
இவ போறா, இயேசுவை தொடுகிறாள். இயேசுவை தொட்டதும் அவருடைய வல்லமை புறப்பட்டு அவளை தொடுகிறது. தொட்ட மாத்திரத்தில் அவளுக்கு பரிபூர்ண சுகம். 12 வருடம் அவ போகாத ஹாஸ்பிட்டல் கிடையாது, பார்க்காத டாக்டர்ஸ் கிடையாது, செய்யாத மருத்துவம் கிடையாது. எந்த மருத்துவராலும் குணமாக்க முடியாத பலவீனத்தை இயேசுவை தொட்ட மாத்திரத்தில் அற்புத சுகம் அப்பொழுதே கிடைக்கிறது. ஆனா இங்க பிரச்சனை என்னன்னா, இவளுக்கு சுகம் கிடைச்சதும் வேதம் சொல்லுகிறது, மார்க் 5வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனத்தை வாசியுங்கள். 5:30. மைக்ல யாரோ வச்சு வாசித்தீங்களே. உடனே இயேசு எஸ் தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். அடுத்த வசனம், அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, அடுத்த வசனத்தை வாசிங்க. இதை செய்தவளை காணும்படிக்கு அவர் சுற்றிலும் பார்த்தார். அவர் சுற்றிலும் பார்த்தார்னா தொட்ட ஆள காணல. இந்த சுகம் கிடைச்சதும் ஆளு எஸ்கேப். அவளுடைய ஃபெய்த் எது வரைக்கும் தெரியுமா? அவளுடைய விசுவாசம் எது வரைக்கும் தெரியுமா? என்னுடைய பெரும்பாடு மாறணும். இயேசுவை நெருங்கி நெருங்கி எத்தனை அவமானங்கள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை நிந்தைகள், இதையெல்லாம் தாண்டி வந்து என்ன பண்றான்னா இயேசுவை தொட்டுட்டான். அவளுடைய விசுவாசத்தின்படி அவளுக்கு சுகம் கிடைத்தது. சுகம் கிடைச்சாச்சு. இவ சுகம் கிடைச்சவளை திரும்பி பார்த்தா ஆள் இல்ல. அவ நெருங்கி இயேசுவை தொட்டு இருக்கிறானா பக்கத்துல வந்துட்டான். அப்ப தொட்டவா என்ன பண்ணிருக்கணும்? தொட்டு சுகத்தை வாங்கி அங்க நின்று இருக்கணும். ஆனா அங்க நிக்கல. ஏன் நிக்கல தெரியுமா? அவ வந்தது எதற்காக மட்டும்தான்? சுகத்துக்காக அல்ல, சுகத்துக்காக மட்டும். இயேசுவினிடத்தில் நான் என்ன எதிர்பார்த்து வருகிறேன்? எனக்கு அது கிடைத்ததோ, எனக்கும் இயேசுக்கும் இடையே இருக்கிற உறவு அங்கே முடிகிறது. இயேசு நின்று திரும்பி பார்த்து தம்மை தொட்டது யார் என்று தேடுகிறார். இயேசுவை சுத்தி எப்பவுமே யாருதான் இருப்பாங்க அப்படின்னா 12 சீஷர்கள் தான் இருப்பாங்க. இவன் நெருங்கி தொட்டு இருக்கிறான். அந்த 12 சீஷரையும் தாண்டி க்ளோஸா நெருங்கிட்டான். அவ அங்கேயே நின்று இருந்தா இயேசு திரும்பி என்ன கேட்டிருப்பா தெரியுமா? நீ யாருமா அப்படின்னு கேட்டிருக்கலாம். ஆனா அவ இல்ல. அவ எப்படி மூவ் பண்ணி இருக்கிறான்னு சொல்லவா? அவ நெருங்கி 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 இயேசுவை தொட்டு சுகம் கிடைச்சதும் எந்த வேகத்துல முன்னாக வந்தாளோ அதே வேகத்துல பின்னாடி வந்தாங்க. ஒவ்வொரு சபையில வந்து ஜெபித்து அற்புதம் பெற்றவங்கெல்லாம் அந்த சபையில நிலைத்திருப்பாங்கன்னா எழுப்புதெல்லாம் என்னைக்கோ வந்திருக்கும். ஆமென். அவ வந்தது எதற்காக? சுகத்துக்காக இயேசுவினிடத்தில் வரக்கூடாத, வரலாம். ஆனா சுகத்துக்காக மட்டும் வருகிறவர்களா இருப்போம் என்றால் அந்த சுகம் கிடைத்ததும் நமக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற உறவு அங்கே முறிகிறது. இங்கே பாருங்கள், இயேசு திரும்பி என்னை தொட்டது யார் என்று கேட்டபோது 33வது வசனத்தை வாசியுங்கள். தன்னிடத்திலே சம்பவித்ததை அறிந்த அந்த ஸ்திரீயானவள் பயந்து நடுங்கி அவர் முன்பாக வந்து விழுந்துன்னா அவ எங்க போயிட்டா? பின்னாடி போயிட்டா. இன்னைக்கு அநேகர் பாருங்கள், தங்களுடைய காரியம் ஆகும் வரைக்கும் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிறார்கள். தங்களுடைய காரியம் ஆன பிற்பாடு ஆண்டவரை விட்டு கொஞ்சம் தள்ளி போயிடுறாங்க. தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருக்கு அடிமைகளாகும்படி நான் சொல்லியிருக்கு. பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு என்ன கொடுக்கிறார் தெரியுமா? அதிகாரம் கொடுக்கிறார். ஆமென். ஏதேனிலே மனிதன் பாவம் செய்து தேவனோடு உள்ள உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. துண்டிக்கப்பட்ட உறவை புதுப்பிக்கதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். இயேசுவினிடத்தில் எதற்கு வருகிறோம்? இப்ப இயேசு திரும்பி பார்த்து என்னை தொட்டது யார் அப்படின்னு தேடிட்டு இருக்கிறார். தேடிட்டு இருக்கும் போது இவள் பார்க்கிறா, ஐயோ நம்ம தானே நெருங்கி தொட்டு சுகத்தை பெற்றோம். இவ ஃப்ரெண்ட்ல வந்து பாதத்தில் விழுந்து தனக்கு சம்பவித்தவைகள் எல்லாவற்றையும் சொன்ன போது வேதம் சொல்லுகிறது 34வது வசனம், அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை
உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ நீ சமாதானத்தோட போய் போ அப்படிங்கிறார். உன் வேதனை போ அப்படிங்கிறார். நீ போ சமாதானத்தோட அப்படிங்கிறார். இன்னொரு சம்பவத்தை வேதத்துல காண்பிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 1வது அதிகாரம். ஆமென். அதனுடைய 35 முதல் பார்க்கும்போது யோவான் ஸ்நானகன் அவருடைய 2 சீஷரோடு நின்று கொண்டிருக்கிறார். அப்படி நிற்கும் போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போகையில் 36 முதல் வாசியுங்கள். இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். அவன் அப்படி சொன்னதை அவ்விரண்டு சீஷரும் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். இயேசு திரும்பி அவர்கள் பின் செல்லுகிறதை கண்டு என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு என்கிட்ட என்ன வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக இயேசுவை தேடி வருகிறார்கள். இவங்க 2 பேரும் ஃபாலோ பண்றதை பார்த்து என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, எல்லாரையும் அவர் பார்க்கிறார். ஆனால் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள் மேல் அவருடைய விசேஷித்த கவனம் இருக்கும். அப்படி பின்பற்றுகிறவர்களை பார்த்து கேட்கிறார், என்ன தேடுகிறீர்கள்? அப்படி கேட்கும்போது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? அதற்கு அவர்கள், ரபி, நீர் எங்கே தங்கி இருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். இவங்க சுகத்தை கேட்கல, இவங்க வேற எதையோ கேட்கல. இவங்க என்ன கேட்கிறாங்கன்னா, ரபினா போதகரே நீர் எங்கே தங்கி இருக்கிறீர்? உடைய வாசஸ்தலம் எங்கே? அப்படி கேட்கும்போது இயேசு என்ன சொல்லுகிறார்? 39வது வசனம், அவர் வந்து பாருங்கள் என்றார். அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீட்ட என்ன சொல்றார்? நீ சமாதானத்தோட போ அப்படிங்கிறார். இந்த 2 சீஷர்கள்ட்ட இயேசு என்ன சொல்றார்? நீங்க வாங்க அப்படிங்கிறார். ஆமா, இயேசுவினிடத்தில் வருகிற ஒரு கூட்டத்தை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? போ அப்படிம்பார். இன்னொரு சின்ன கூட்டத்தை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வார் தெரியுமா? வா அப்படிம்பார். இந்த போன்னு சொல்ற கூட்டத்தில் இருக்க கூடாது, இந்த வான்னு சொல்ற கூட்டத்தில் இருக்கணும். வான்னு சொல்ற கூட்டத்தில் இருக்கணும்னா நம்முடைய முக்கியமான எதிர்பார்ப்பு எதுவா இருக்கணும் தெரியுமா? நித்திய ஜீவன். இம்மைக்காக மட்டும் இயேசுவினிடத்தில் வந்தா அந்த காரியம் முடியும் போது இயேசு சொல்லுவார், நீ சமாதானத்தோட போ. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 1வது வசனத்திலே யோவான் இப்படி ஒரு காட்சியை காண்கிறான். வெளிப்படுத்தல் 4:1. இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்கால சத்தம் போல என்னோட பேச நான் கேட்ட சத்தமாவது, இங்கே ஏறி வா. இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டும். பரலோகம் திறக்கப்பட்டிருக்கிறது. பத்மு தீவில் இருக்கிற யோவானுக்கு ஒரு சத்தம் தொனிக்கப்படுகிறது, இங்கே ஏறி வா. தேவனை தேடுகிற, தேவனை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டம் நித்தியம் வரை தொடர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். அவர் மரண பரியந்த நம்மை நடத்துவார். இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்த யோவான் சொல்லுகிறார், மரண பரியந்தம் மட்டுமல்ல, அங்க போன பிற்பாடும் அவர் ஜீவ தண்ணீர் உள்ள நதி அண்டைக்கு நம்மை நடத்தி கொண்டு செல்வார். ஹalleluya. அதைதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், கர்த்தருக்கு முன்பாக நான் ஜீவனுள்ளோர் தேசத்தில் நடப்பேன். ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மட்டும் தேவனிடத்தில் வந்து, ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தை எப்படியாவது வாக்கிய பண்ணுங்கப்பா, எப்படியாவது வாக்கிய பண்ணு. கண்டிப்பா வாக்கிய பண்ணுவார். ஆனால் வாக்கிய பண்ண பிறகு நம்முடைய தேடல் குறைந்து விடுகிறது. காரணம், நாம் அந்த ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக மட்டுமே தேடி வருகிறவர்களாக இருக்கிறோம். இது மாற வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் என்ன தேடுகிறீர்கள்? எத்தனை பேர் இயேசுவினிடத்தில் அற்புதம் செய்தார்கள் அல்லவா? அற்புதம் பெற்ற யாரையாவது நீங்க வாங்க என் கூட வந்துருங்கன்னு சொன்னாரா? இல்லை. காரணம், அவர்கள் எதற்காக வந்தார்கள் என்று அவருக்கு தெரியும். ஒரு பர்திமேயை கூப்பிட்டார். கூடும்போது சொல்ற, நான் என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் அப்படின்னு கேட்கிறார். ஆண்டவரே, நான் பார்வையடைய வேண்டும். பார்வையை கர்த்தர் கொடுக்கிறார், நீ போங்கிறார். ஆனா அவன் போகல, அவன் திரும்பி இயேசுவை ஃபாலோ பண்றான். காரணம், அவன் கண்களை திறந்து அவன்
பார்க்க ஆரம்பித்து விட்டான். யாரை பார்க்க ஆரம்பித்து விட்டான் தெரியுமா? இயேசுவை பார்க்க ஆரம்பித்து விட்டான். உண்மையிலே இயேசுவை பார்க்கிறவர்கள் இயேசுவை விட்டு விலக மாட்டார்கள். என்ன தேடுகிறோம்? ஆண்டவரே, நித்திய ஜீவனை தீவிரமாய் ஓடி வருகிறான். இயேசு இதுவரை பார்த்தது மகளுடைய சுகத்துக்காக, வேலைக்காரனுடைய சுகத்துக்காக, மாமியாருடைய சுகத்துக்காக, இப்படி எல்லாம் தான் சுத்தி சுத்தி வராங்க. இங்க ஒரு வாலிபன் ஓடி வருகிறான். என்ன தேவையில வரான்னு தெரியலையப்பா. என்னப்பா உனக்கு வேணும்? போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்து வனாந்திரத்தில் இருப்பதை கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். இயேசுவினிடத்தில் வந்த ஜனங்கள் 3 நாட்கள் உட்கார்ந்திருக்க இயேசு என்ன செய்கிறார் தெரியுமா? அவர்களுக்கு அப்பத்தை கொடுக்கிறார், மீன்களை கொடுக்கிறார். ஆண்டவர் எந்த ஒரு அற்புதம் செய்தாலும் அதிலே அவர் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார். என்ன அடையாளத்தை வைத்திருக்கிறார்? இங்கே பாரு, இந்த அப்பம் நான் கொடுக்கிறேன் பாரு. இந்த அப்பம் என்பது ஒரு அடையாளம். எதற்கான அடையாளம் தெரியுமா? நானே ஜீவ அப்பம். ஆனால் இவர்கள் அந்த அடையாளத்தை புரிந்து கொள்ளவில்லை. எதற்காக இந்த அடையாளத்தை கொடுத்தார் என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இவங்க பார்க்குறாங்க, இது ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம போவோம், 3 நாள் மீட்டிங் முடித்து நல்லா சாப்பிட்டுட்டு திரும்ப வந்துடலாம். இவர் படகில் ஏறி மறுகரைக்கு போக இவர்கள் எல்லாரும் கால்நடையாய் மீண்டும் இயேசுவினிடத்தில் வருகிறார்கள். வரும்போது இயேசு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லுவார். யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை பாருங்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினால என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Very truly I tell you, you are looking for me not because you saw the signs I performed, but because you ate the loaves and had your fill. நான் ஒரு அடையாளத்தை காண்பித்தேன், அந்த அடையாளத்தை நீங்க பார்க்கல. ஆமென். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு அற்புதம் செய்யறதுக்கு பின்னாக ஒரு சைன் இருக்கிறது, ஒரு அடையாளம் இருக்கிறது. ஆமென். எனக்கு ஒரு அற்புதம் செய்கிறார் என்பதல்ல, அந்த அற்புதம் எதற்காக செய்கிறார் என்கிற விஷயம் இருக்கிறது. எதற்காக இதை செய்கிறார்? ஒரு தேவ பிள்ளை இதை புரிந்து கொள்ளணும். 3 நாள் உட்கார்ந்திருந்த செய்தி கேட்டீங்களே, நான் கொடுத்த அப்பத்தை சாப்பிட்டீங்க, ஆனா இது எதற்கான அடையாளம் என்று யாராவது கேட்டீர்களா? யாராவது கேட்டீர்களா? இல்லை. இது ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையா இருந்தது. வேதனையா இருந்தது மாத்திரமல்ல, அடுத்து வந்தாங்க தெரியுமா? அடுத்து வந்த போது அவர்களுக்கு இதே போல அப்பத்தை அவர் கொடுக்கவில்லை. மாறாக இப்பொழுது அவர் என்ன அறிமுகப்படுத்துகிறார் என்றால், தம்மை ஜீவ அப்பமாக அறிமுகப்படுத்துகிறார். ஜீவ அப்பம் நானேன்னு சொல்றார். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தில் பானம் பண்ணுகிறவன் என்னில் நிலைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இது கடினமான உபதேசம், இதை யார் கேட்பான்னு சொல்லி அநேகர் அவரோடு நடவாமல் பின்வாங்கி போனார்கள் என்று யோவான் 6:66 சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாரும் போறாங்க. போயிட்டு இருக்கும்போது சீஷர்கள் மட்டும் இருக்கிறாங்க. இயேசு சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ? அப்படி கேட்கும்போது சீஷர்கள் சொல்றாங்க, யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் செல்வோம் இறைவா? நாங்க யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. இந்த சீஷர்கள் அவர் எவ்வளவு திட்டுவார் தெரியுமா? அற்ப விசுவாசி என்பார். மற்றவங்களெல்லாம் எப்படி சொல்லுவார் தெரியுமா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே அப்படி. மீதி எல்லாரையும் அப்படி அவ்வளவு பாசமா பேசுவாரு. ஆனா இந்த சீஷர்களை மட்டும் அற்ப விசுவாசியே. ஏன்னா அவருக்கு தெரியும் இவங்க யாரும் என்னை விட்டு போக மாட்டாங்க. ஏன்னா இவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க? நித்திய ஜீவனுக்காக. பரலோகத்தை நோக்கமாய் வைத்து கிறிஸ்துவண்டை வருகிறவர்கள் எந்த புயல் அடித்தாலும், எந்த தடுமாற்றம் வந்தாலும் அவர்கள் கிறிஸ்துவை விட்டு விலக மாட்டார்கள்.
இம்மைக்கானதை மட்டும் நோக்கமாய் வைத்து இயேசுவினிடத்தில் வருகிறவர்கள் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க, கொஞ்ச நாள் ஜெபம் பண்ணி பார்ப்பாங்க. இல்ல கேட்கலையா, சர்ச்சை மாத்து. நமக்கா சர்ச்சுக்கு பஞ்சம்? ஆமே, கன்னியாகுமரியில கால் தடிக்கு விழுந்தா ஒன்னு சர்ச்சு, இல்லைன்னா ஹாஸ்பிட்டல், இல்லைன்னா கல்யாண மண்டபம், ஏதோ ஒன்றுல போய் மாட்டுவோம். எதற்காக வருகிறோம்? நான் கேட்ட காரியம் கிடைத்தாலும், நான் கேட்ட காரியம் கிடைக்காமற் போனாலும், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? எதற்காக வருகிறோம்? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. நித்திய ஜீவனை நோக்கமாய் வைத்து வந்தாங்க தெரியுமா, அவங்க மேலதான் கர்த்தருடைய கண்கள் பதியப்பட்டிருந்தது. ஹல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷம் 6வது அதிகாரம், அதனுடைய 45வது வசனத்தை வாசியுங்கள். அவர் ஜனங்களை அனுப்பி விடுகையில் இப்போ அப்பங்களை எல்லாம் பிட்டு 5000க்கும் அதிகமான பேருக்கு கர்த்தர் கொடுத்துட்டார். கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க ரெண்டு டைப் கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் அப்பத்துக்காக மட்டும் வருகிற கூட்டம், அதாவது இம்மைக்காக மட்டும் வருகிற கூட்டம். இன்னொரு கூட்டம் ஒரு சின்ன கூட்டம், அதுதான் நித்திய ஜீவன் வரை, நித்திய ஜீவனுக்காய் வந்த கூட்டம். இப்போ அவர் ரெண்டு கூட்டத்தையும் அவர் எப்படி டீல் பண்றாரு பாருங்க. அவர் ஜனங்களை அனுப்பி விடுங்கள், ஜனங்களை அனுப்பி விடுறார். மீட்டிங் முடிஞ்சு சென்று வாருங்கள். இங்கே மீட்டிங் முடிஞ்சோன்னு எல்லாரையும் அனுப்பி விடுவாங்கல்ல. பாஸ்டர் வேற சொல்லிட்டாங்க, எல்லாருக்கும் ஆகாரம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகாரம் போட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு என்ன பண்ணியிருக்கணும்? போயிருக்கணும். இல்லைன்னா அவ்வளோ லைட்டும் ஆஃப் பண்ணப்படும். சில இடத்துலலாம் அப்படிதான். அந்த மீட்டிங் முடிஞ்சு மக்கள் போகலைன்னா ஏதோ ஓவர் லைட்டாக ஆஃப் பண்ணுவாங்க. அவ்வளோதான். எல்லாரும் அனுப்பி விடுறாங்க. ஒரு கூட்டத்தை அவர் அனுப்பி விடுகிறார், சென்று வாருங்கள் சொல்லி அனுப்பி விடுகிறார். ஆனால் சீஷர்களுக்கு என்ன பண்றார் பாருங்க, அவர்களை அக்கறைக்கு போகும்படிக்கு துரிதப்படுத்தினார் இருக்கு. துரிதப்படுத்தினார். ஒருத்தங்களை நான் ஃபோர்ஸ் பண்றேன்னா எனக்கு அவங்க மேல உரிமை இருக்கணும். மற்ற ஜனங்களை அவர் துரிதப்படுத்தவில்லை. ஏன்னா அவருக்கு தெரியும், இவர்கள் இப்பொழுது வந்து ஒரு உறவு இருக்கிறது அல்லவா, இந்த உறவு நித்திய வரை தொடருவதற்காக அவர் வரவில்லை. அவர்கள் வரவில்லை. அவர்கள் வந்தது அவர்களுடைய ஏதோ ஒரு காரியம் சந்திக்கப்படுவதற்காக. ஆனால் சீஷர்கள் வந்தது இந்த உறவு நித்திய வரை தொடர்வதற்கு. அதனாலதான் அவங்க சொல்றாங்க, நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில். நாங்க வேற யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? ஆண்டவரே, இந்த அப்பம் இருக்கிறது அல்லவா, இந்த அப்பம் கடையில போனாலும் கிடைக்கும். ஆமே, இந்த அப்பம் கடையில போனாலும் கிடைக்கும். ஆனா நித்திய ஜீவன் இயேசுவினிடத்துல மட்டும்தான் கிடைக்கும். அற்புதம் நடக்காத இடம் இல்லையே. எங்க போனாலும் அற்புதம் நடக்குதுன்னு சொல்றாங்க. யாரை கேட்டு பாருங்க, அவங்க சொல்லுவாங்க, நீங்க இங்க வாங்க, நிறைய அற்புதம் நடக்குது. ஆமேன். மோசையின் கோல் மட்டுமா பாம்பா மாறுச்சு? ஆமென். இன்னும் சொல்லணும்னா இஸ்ரவேல் கோத்திரத்துல மோசையின் கோல் மட்டும்தான் பாம்பா மாறுச்சு. ஆனா பார்வோன் மந்திரவாதிகள் அத்தனை பேருடைய கோலம் பாம்பா மாறுச்சுல்ல. ஆமென். அத்தனை பேர் போட்டவன் கோல் எல்லாம் பாம்பா மாறுச்சு. இங்க ஒரு ஆள் கோல் மட்டும்தான் பாம்பா மாறுச்சு. அற்புதம் எல்லா இடத்துல, இயேசு இருக்கிற இடத்துல அற்புதம் உண்டு. அதே நேரத்தில் அற்புதம் நடக்கிற இடத்துல எல்லாம் இயேசு இருக்க மாட்டார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இயேசு இந்த பூமியில வந்தது அற்புதம் செய்வதற்கல்ல. இயேசு அற்புதர் ஆனதுனால, அவருடைய நாமம் அதிசயமானதுனால அவர் இருக்கிற இடத்துல எல்லாம் அற்புதம் நடக்கும். ஆனால் இயேசு இந்த பூமியில வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும் வந்தேன். ஒருவன் என்னை விசுவாசித்தால் அவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அற்புதங்கள் அவர் செய்கிறார், இல்லை என்றல்ல. ஆனால் நாம் எதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறோம்? இங்கே பாருங்கள், ஒரு திரள் கூட்டத்தை அனுப்பி விடுகிறார். அனுப்பி விட்டதோட முடிஞ்சு. இந்த
இந்த நித்திய ஜீவனுக்காக, நித்தியத்துக்காக இயேசுவினிடத்துல வராங்க பாருங்க, அவர்கள் மேல் அவர் உரிமை எடுக்கிறார். அடுத்து பாருங்கள் 47வது வசனத்தை வாசியுங்கள். சாயங்காலம் ஆனபோது படவு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராய் இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டு. அவர்கள் யார் சொல்லுங்க? சீஷர்கள். இந்த 5000 பேர் போனாங்கல்ல, அவங்கள பத்தி ஏதாவது சொல்லி இருக்கா? இல்ல. இங்கே அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு. அப்ப அவருடைய பார்வை யார் மேல இருக்கு? சீஷர்கள் மேல. நித்திய ஜீவனுக்கா இயேசுவினிடத்தில் வருகிறார்களே, அவர்கள் மேல் அவருடைய பார்வை இருக்கும். அவர்களுக்கு எதிராக எந்த காற்றடித்தாலும், எந்த கொந்தளிப்பு எழும்பினாலும் அந்த இடத்தில் அவர்களுக்காக இயேசு வந்து நிற்பார். ஹalleluya. மற்றவர்களுக்காக மற்ற 5000 பேர் என்ன ஆச்சு தெரியல. இன்னும் சொல்லணும்னா, நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட ஒரு காரியத்தை சொல்றேன். அந்த 5000 பேர்ல ஒரு நபருடைய பெயர் நமக்கு தெரியுமா? ஆனா இந்த 12 பேருடைய பெயரும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹalleluya. என்ன அதன் அர்த்தம்? அற்புதத்துக்காக மட்டும் வருகிறவர்கள் பெயர் இந்த புத்தகத்தில் எழுதப்படாது. நித்தியத்துக்காக இயேசுவினிடத்தில் வருகிறவர்களுடைய பெயர் இந்த புத்தகத்தில் எழுதப்படும். காரணம், அற்புதம் பெற ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, ரட்சிக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். பிசாசுகளே ஜெபம் பண்ணிச்சு. ஆண்டவர் கேட்டாரா? கேட்கலையா? ஆண்டவரே, காலத்துக்கு முன்னையா எங்களை அழிக்க. அந்த பிசாசு ஞானஸ்நானம் எடுத்துச்சா? இல்ல. உனக்கு என்னப்பா செய்யணும்னு கேட்டார். என்ன இரக்கமுள்ள ஆண்டவர். ஆண்டவரே, அந்த பண்டிகளுக்குள்ளே போக விடுங்க. கிராண்டட் போ. பல நேரத்தில் நம்ம ஜெபத்துக்கு கூட இவ்வளவு சீக்கிரம் பதில் வருமானு தெரியல. ஆனா எனக்கு இது ஒரு பெரிய கேள்வி. என்ன ஆண்டவர், அது கேட்டதை நீங்க எஸ்ன்ட்டீங்க. சிலரை அனுப்பி விடுறதுக்காகவே சில நன்மை செய்வோம் தெரியுமா? சிலர் நம்ம இப்படி தூங்கலான் இருக்கும்போது வெளியே ஏதாவது சொல்லி கேட்டு கத்திட்டு இருப்பாங்க. ஐயா இதை வாங்குங்க, ஐயா அதை வாங்க, ஐயா ஐயோ இவங்க போக மாட்டேங்கிறாங்களே, போக என்ன செய்யலாம்? என்ன பிடிப்பா, வச்சுக்கோப்பா, கிளம்பு. சிலது நம்ம கொடுக்கறதே எதுக்கு தெரியுமா? அனுப்பி விடுறதுக்கு. இங்க இயேசு அந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறார். உடனே பதில் கொடுத்தாருன்னா பிசாசுக்கு சொல்ல முடியுமா நாங்களும் நாளைக்கு பரலோகத்துக்கு வருவோன்னு? வாய்ப்பே இல்லை. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறார். ஆனா நித்திய ஜீவனுக்காக வருகிறவர்கள் நிச்சயமாக ரட்சிக்கப்பட்டு ஆக வேண்டும். அவர்கள் ஞானஸ்நானம் உடன்படிக்கைக்கு உட்பட்டு ஆக வேண்டும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சபையிலே ஐக்கியம் கொள்ள வேண்டும். அந்நியோன்யம், அப்பம் பிக்குதல், ஜெபத்திலே தரித்திருத்தல், இது எல்லாமே அவர்கள் கை கொண்டுதான் ஆக வேண்டும். இதையெல்லாம் அவர்கள் கை கொள்வார்கள். காரணம், அவர்களுக்கு என்ன தேவை தெரியுமா? நித்திய ஜீவன். இப்படிப்பட்டவர்கள் மேல கர்த்தருடைய பார்வை இருக்கும். கர்த்தருடைய அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு, ஆண்டவரே உங்களுக்கே நியாயமா இருக்கு ஆண்டவரே, இந்த 12 சீஷர்கள் மட்டும்தான் உங்ககிட்ட வந்தாங்களா? எத்தனை ஆயிரம் ஜனங்கள் 3 நாளா சாப்பிடாம உட்கார்ந்துருந்தாங்களே ஆண்டவரே, அவங்க என்ன பண்ணாங்க நீங்க பாத்தீங்களா ஆண்டவரே? இல்லப்பா, அவங்க வந்ததே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக. அந்த காரியம் முடிந்ததோட அவர்களுக்கு நான் தேவைப்படுகிறது முடிந்து விட்டது. ஆனால் இவர்கள் அப்படி அல்ல. ஆண்டவருடைய பார்வை என் மேல எப்பவுமே இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்கன்னு கேட்டா எல்லாருமே கை தூக்கும். அந்த பார்வையை நாம் கருவாயிருக்கும் போதே கண்டதல்லவா? உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா உயிர் வாழ்கின்ற. இப்படிப்பட்டவங்க மேல கர்த்தருடைய பார்வை இருக்கும். அந்த பார்வை இருக்கிறது மட்டுமல்ல, கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உன்னை தொடுகிறவர் என் கண்மணியை தொடுகிறான். எதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறோம்? எதற்காக வருகிறோம்? நம்முடைய நோக்கம் என்ன? இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட தேவைக்காக இயேசுவினிடத்தில் வருவார்கள். சிலர் பாருங்க, தேவை சந்திக்கப்பட்டதோட ஆண்டவருக்கு அவர்களுக்கு இடையே இருக்கிற உறவு முடிந்துவிடும். சிலர் இருக்கிறாங்க, ரொம்ப ஜெபம் பண்ணி எந்த காரியம் நடக்கலன்னு வந்ததும் ஜெபத்தை எல்லாம் விட்டுருவாங்க. ஆமென். நம்ம எதற்காக வருகிறோம்?
நான் கேட்ட காரியம் கிடைத்தாலும் கிடைக்காமல் போனாலும் ஆண்டவரே எனக்கு நீங்க தான் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவர் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். நாம் எதற்காக இயேசுவை பின்பற்றுகிறோம்? எதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறோம்? எந்த காலத்தை கொண்டு, எந்த காரியத்தை கொண்டு தேவ பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போகும். கைவேலை இல்லாத நித்திய வீடு நமக்கு தேவன் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். கண்ணீர் இல்லாத, கவலை இல்லாத, பசி இல்லாத, பட்டினி இல்லாத. ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நமக்கு முந்திக் கொண்டார்கள். எத்தனையோ பேர் முந்திக் கொண்டார்கள். நாம் அவங்க பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த முடிவு எப்படி என்று தெரியவில்லை. ஒருவேளை கர்த்தருடைய வருகை இருக்குமானால் ஆமென், கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவர்கள் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், மற்றவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆனால் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நமக்கு அந்த ஒரு முடிவு வச்சிருக்கிறார் பாருங்க, அதுல நம்முடைய ஓட்ட முடியும், நம்முடைய தீபம் அணையும். அன்னைக்கு அதுக்கு உறவினர்கள் எல்லாம் அழுவார்கள். ஹல்லேலூயா. கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறிட கருணையின் அழைப்பினால் மரண நேரம் வருகையில் சுற்றத்தார் சூழ்ந்திட பற்றுள்ளோர் பதறிட மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள். ஒரே ஒரு ஃபங்க்ஷனுக்கு மட்டும் என்னை யாரும் கூப்பிடலன்னு ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. எந்த ஃபங்க்ஷனுக்கு தெரியுமா? ஃபியூனரலுக்கு. ஆனாலும் என்ன கூப்பிடல, அவர் என்கிட்ட சொல்லாம போயிட்டார், அப்படி ஃபீல் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் இருப்பாங்க, நமக்கு பிடிச்சவங்க நமக்கு பிடிக்காதவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒரு மரண வீட்டுக்கு நம்ம போய் நிற்கும் போது நமக்கு ஐயோ பாவம்னு தோணும். ஆனா அப்படி தோணும் போது நம்ம ஒன்ன மறக்கிறோம், அடுத்து நம்ம தான். அடுத்து நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு நிச்சயத்தை தந்திருக்கிறார் தெரியுமா? இன்று நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். சிலுவையில இயேசுவின் சரீரம் கிழிக்கப்பட்ட மாத்திரத்திலே ஆமென் ஹல்லேலூயா, கேருபீன்களால் பாதுகாக்கப்பட்டிருக்கிற பரதீசு ஓபன் ஆகுது. அதனாலதான் ஆபிரகாம் உட்பட வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிருஷ்டியானது தவிக்கிறது, கிறிஸ்துவாலதான் பரதீசே ஓபன் ஆகுது. எனவேதான் இயேசு சொல்லுகிறார், ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையா இருந்தா. முதலாவது உயிர்த்தெழுதல் கிறிஸ்து, அதன் பிறகு அவன் தன் தன் வரிசையின்படி உயிர்ப்பிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இயேசு மரித்த போது மரித்த அநேகர் உயிரோடு இருக்கிறவர்களாய் காணப்பட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் எல்லாரும் இந்த பரதீசுக்குள்ள என்ட்ராயிட்டாங்க. பரதீசுக்குள்ள என்ட்ராயிட்டாங்க. கிறிஸ்து மரித்து 3 நாள் அடக்கம் பண்ணப்பட்டார். அந்த 3 நாள் என்ன நடந்தது? பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காவலில் இருக்கிறவர்களிடத்தில் போய் பிரசங்கித்தார் என்று. அது சரியானுடைய மொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? இந்த பாதாள அறையிலே காக்கப்பட்டிருப்பார்கள் தெரியுமா, நீதிமானாய் வாழ்ந்து மரித்த பரிசுத்தவான்கள். அவர்கள் அந்த அறைக்குள்ள போனாலே யாருக்கும் வெளியே வர முடியாது. வெளியே வரணும்னா அதுக்கான கீ ஒருத்தர்கிட்ட இருக்கணும். அந்த கீ யார்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறீங்க? வெளிப்படுத்தல் விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மரணத்தின் பாதாளத்தின் திறவுகோல் என் கையில் இருக்கு. அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நேரத்தில் அந்த ஆவியிலே காவல் இருக்கிறவர்களிடத்து போய் வேதம் அதனுடைய சரியான மொழிபெயர்ப்பு என்னவென்றால் அவர் பிரகடனப்படுத்தினாராம். எதை பிரகடனப்படுத்தினார் தெரியுமா? அவர் ஜெயித்ததை பிரகடனப்படுத்தினார். நான் ஜெயிச்சிட்டேன், சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவ்வளவு சந்தோஷம். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும். ஓ ஜீசஸ். அதனாலதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். கிறிஸ்துவுக்குள்
கிறிஸ்துவுக்குள் மரிக்கணும்னா கடைசி வரை கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும். கடைசி வரை கிறிஸ்துவில் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய நோக்கம் பூமிக்குரியவைகளை அல்ல, மேலானதா இருக்க வேண்டும். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நாம் கூடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். கைகளை உயர்த்தி அவர் பாதம் வீழ்ந்து பாணித்து ஆனந்த கண்ணீர் வடிப்பேன். எந்த நோட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பேன். எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு. மகனே மகளே, சமாதானத்தோட போ, அப்படி அனுப்பிவிடக்கூடாது. நீ வா, நீ வா, வந்து பாருங்கள், வந்து பாருங்கள். அவர்கள் வந்து அவருடனே தங்கினார்கள். நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்து சந்ததிகளாய் இருக்கிறோம் என்று கலாத்தியர் 4 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஈசாக்கின் செயலை பாருங்கள். ஆதியாகமம் 26வது அதிகாரம், 26வது அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை வாசியுங்கள். பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் பலுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அதாவது இதுவரை ஈசாக்கு வர வர விருத்தி அடைகிறான், ஆனால் அவனுக்கான ஒரு ப்ராப்பரான பிளேஸ் இல்லை. அதனால அவர் என்ன பண்றாருன்னா அங்கும் இங்கும் போறார், போற இடத்துல எல்லாம் பிரச்சனை. இப்பொழுது கர்த்தர் அவனுக்கு தேசத்தில் பலுகும்படி ஒரு இடத்தை உண்டாக்குகிறார். அந்த இடத்துக்கு என்ன பெயர்? அதற்கு ரெகோபோத். ரெகோபோத்னால எல்லாருக்குமே பிடிக்கும். கிறிஸ்டியன் கன்னியாகுமரியில் இருக்கிற கிறிஸ்தவ வீடுகள்ல 60% வீட்டுக்கு பேரும் எதுவாக தான் இருக்கும் தெரியுமா? ரெகோபோத். ரெகோபோத்னு பேரை வச்சவங்க கை தூக்க இந்த கூட்டத்திலே 4 பேர் கை தூக்குவாங்க. ஆமா, ஏன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல். அந்த ரெகோபோத்னால என்ன அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சைட். தேசத்தில் பலுகும்படிக்கு நமக்கு இடம் உண்டாக்கினார். ரெகோபோத் ஒருத்தருக்கு, ரெகோபோத் பிளெஸிங் ஒரு ஆளுக்கு இருக்குன்னா இதுக்கு மேல நீ என்னங்க வேணும்? ஆனா இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். அடுத்த வசனத்தை பாருங்கள். அங்கே இருந்து பெயர்செபாவுக்கு போனான். ஏன் பெயர்செபாவுக்கு போறான் தெரியுமா? வர்ஷிப் பண்ண. பெயர்செபாவுல தான் ஆபிரகாம் ஆராதித்தான். ரெகோபோத் கிடைக்கிறது வரை ஆராதிக்கிறது வேற. ரெகோபோத் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒருத்தன் தேவனை தேடி வரான் பாருங்க, அவன் தான் வாக்குத்தத்தத்து பிள்ளை. என் வாழ்க்கையில் ஒரு நன்மை கிடைத்த பிறகு நான் தேவனை தேடுகிற அனுபவம் இருக்கு தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடே கூட இருந்து. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய பேர் நன்மையில ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறாங்க. சில நன்மையை பார்த்தது அங்கேயே இருக்கிறாங்க. கானானை நோக்கி புறப்பட்டு வந்த கூட்டத்தில் ரூபன் கோத்திரத்தார் பார்க்கிறாங்க. அவங்களுக்கு தங்கள் ஆடு மாடுகள் மிகுதியா இருக்கிறது. அவர்களுக்கு மேய்ச்சலுக்கான ஒரு இடத்தை பார்த்ததும் அவங்க சொல்றாங்க, நாங்க இங்கேயே உட்கார்ந்துடுறோம் அப்படின்னு. யோசுவாவுக்கு வந்துச்சே கோபம். நீ எதுக்காக புறப்பட்டு வந்த? இன்னைக்கு அநேகர் பாருங்க, ஒரு காரியம் நம்ம நினைச்சது மாதிரி ஒரு வாழ்க்கை அமைந்ததும், லைஃப் கொஞ்சம் செட்டில் ஆனதும் இங்கேயே உட்கார்ந்துடுறோம். ஆண்டவரே இப்படியே இருந்துருவோம். இல்ல 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 இல்ல. இந்த ஈசாக்கை பாருங்கள், அவனுக்கு ரெகோபோத்து கிடைச்சாச்சு.
இனி யாருக்கும் கை வைக்க முடியாது. அப்படி இருந்தும் அவன் பெயர்சபாவுக்கு போறான் பாருங்க. ஆமீன். வாழ்க்கையில எதிர்பார்த்த நன்மைகள் கிடைத்த பிறகும் தேவனை தேடுறதுல ஒருத்தன் ஒரு குறையும் வைக்காம இருக்கிறானா, அவனுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னோடு இருந்து என் கூட கர்த்தர் இருப்பார்னா, என் வாழ்க்கையின் முடிவு பரியந்தம் கர்த்தர் என்னோடு இருப்பார் என்றால் மகிமை எனக்கு நிச்சயம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறோம்? இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் சிந்தையை மாற்றுங்கள். ஆமென். ஆண்டவரே, நான் கேட்ட காரியம் கிடைச்சாலும் கிடைக்காம போனாலும் எனக்கு நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. நீங்க தான்ப்பா. இயேசுவை விட்டு எந்த விதத்திலும் விலகாதபடிக்கு. வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்க, பெரியவங்க இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு பைபிள் எடுக்கிறதே எக்ஸாமுக்கு முன்னாடி தான். பெற்றோர் கூட அப்படிதான் சொல்லுவாங்க, இன்னைக்கு பைபிள் படிச்சா இன்னைக்கு மேத்ஸ் எக்ஸாம் அப்படிம்பாங்க. அதாவது தமிழுக்கு பைபிள் படிக்கலனாலும் பரவாயில்ல, நீ மேத்ஸுக்கு பைபிள் படிச்சாகணும். அடுத்த 2 மாசம் லீவு. பெற்றோரும் பைபிள் எடுக்கிறது கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருத்தங்க முந்தைய அப்பா சொன்ன செய்தியில சொன்னது, ஒருத்தங்க சாட்சி சொன்னாங்களாம். சாட்சி நேரம், முந்தி சாட்சி நேரம்லாம் உண்டுல்ல, சாட்சியில எனக்கு ஒரு கண்ணாடி காணாம போய் 1 மாசம் ஆச்சு. இன்னொரு கண்ணாடி வாங்க வழி இல்லை. நான் ஆண்டவரிடத்தில் அதிகமாக ஊக்கமாய் ஜெபித்து கடைசியில் ஒரு நாள் பைபிள் திறந்த போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுல கண்ணாடி இருந்துச்சு. 1 மாசம் அந்த பாட்டி பைபிளே திறக்கல. ஆமென். சிலருக்கு தூக்கம் வரலன்னா பைபிள், அதுவும் படிக்கிறதுக்கு இல்ல, பில்லோக்கு அடியில வைக்கிறதுக்கு. ஆமென். இங்கே பாருங்கள், மத்தேயு 19வது அதிகாரம் 17 கர்த்தர்ட்ட கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்திரிக்க நான் என்ன செய்யணும்? 16 கேட்கும்போது 18வது வசனத்தை வாசிங்கள். அவன் அவரை நோக்கி எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாக. இதெல்லாம் கர்த்தர் எழுதி கொடுத்த கட்டளை. உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்பவை. அதற்கு அந்த வாலிபன் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். 20வது வசனம். அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன். அதன் அர்த்தம் என்ன? இவன் வசனத்தோடு நெருக்கமாயிருக்கிறான். நித்திய ஜீவனை நோக்கமாய் உடையவர்கள் இயேசுவினிடத்திலே தீவிரமாய் வருவார்கள். இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, வசனத்தோடு தங்களை அதிகமாய் தொடர்பு படுத்திக் கொள்வார்கள். ஆமென். அன்பு சகோதரா சகோதரி, இப்படி ஒரு பைபிள் நம்ம லாங்குவேஜ்ல நம்ம கையில கிடைக்கிறதற்கு நம்ம என்ன புண்ணியம் பண்ணோம்னு தெரியல. இதற்கு பின்பாக எவ்வளவு தியாகங்கள், எத்தனை இரத்த சாட்சிகள் தெரியுமா? பைபிளை மொழிபெயர்த்தது நிமித்தமாக உயிரோடு எரித்து கொல்லப்பட்டவர்கள் உண்டு. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவரை கோபம் தாங்காம வெளியே, அதாவது தோண்டி வெளியே எடுத்த அந்த சடலத்தை திரும்ப தீ வச்சு கொளுத்தி இருக்கிறாங்க. எத்தனை எத்தனை. நமக்கு பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணவர் ஃபாரின்ல உள்ளவர், ஜெர்மன்ல உள்ளவர். அவர் அங்கிருந்து இங்கே புறப்பட்டு வந்து சீகன் பார்க்க அவங்க எத்தனையோ வருடங்கள் தமிழை படித்து மண்ணில் எழுதி படிச்சாங்களாம். மணல்ல, கடற்கரை மணல்ல எழுதி படிச்சாங்க. ஒவ்வொரு எழுத்தா பார்த்து பார்த்து இன்னைக்கு நம்ம கையில கொடுத்திருக்கிறது எதற்கு தெரியுமா? எந்த மனிதனையும் தேறினவனாக கிறிஸ்துவுக்கு முன்பாய் நிறுத்துவதற்காக இந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியானவரால் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவன் சொல்றான், ஏன் இவன் நித்திய ஜீவனை குறித்து கேட்கிறான்னா, இவனுக்கு அது தேவை. அதனால இவன் ஏதோடு தன்னை நெருக்கப்படுத்தி வாழ்கிறான் என்றால் வசனத்தோடு. வசனத்துக்கும் நமக்கும் இடையே இருக்கிற உறவு எப்படிப்பட்டதா இருக்கிறது? ஒரு பயம் போக்க பைபிள் படிக்கிறவங்க உண்டு, தேவைகள் சந்திக்கப்பட பைபிள் படிக்கிறவங்க உண்டு, வாக்கு தத்தத்தை மட்டும் தேடி பிடிச்சு அண்டர்லைன் பண்ணி பைபிள் படிக்கிறவங்க உண்டு. பைபிள் படிக்காத நிறைய பேர் பைபிள் படிச்சாங்க. எப்போ தெரியுமா? 2020 மார்ச் மாசம். என்ன 2020 மார்ச்? அப்போதான் கொரோனான்னு ஒரு ஐட்டம் வந்துச்சு உள்ள. பைபிள் படிக்கிறாங்க. அதுவும் எந்த பேஜ் தெரியுமா ஓப்பன்ல இருக்கும்? சங்கீதம் 91. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, கை கழுவும் போது அப்படிதான், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. நீங்க எல்லாரும் பைபிள் சங்கீதம் 91 பாருங்க, வித்தியாசமான கலர்ல இருக்கும்.
ஏன்னா மசாலா தடவும் போதும் அதுதான் எடுத்து படிக்கிறது, தூங்கும் போது அதான். மீதி எல்லாம் தாவீதின் குமாரனும் வந்துட்டு போய் திரும்பி வர்றதுக்கு ரெடியா இருக்கிறார். ஆனா நம்ம இன்னும் தாவீதையே தாண்ட மாட்டேங்கிறோம். ஆமே, எக்ஸாமுக்கு முன்னாடி படிச்சுட்டு போறோம், தேவை தப்பு கிடையாது. ஆனா இந்த வேதத்துக்கும் நமக்கும் இடையே இருக்கிற நெருக்கம், நான் வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமா எண்ணி தள்ளுகிறார்கள். நீ என் வேதத்தை மறந்த பாரு, நான் எதை மறப்பேன்னு சொன்னார் தெரியுமா? உன் பிள்ளைகளை மறப்பேன். என்னை கனம் பண்ணுகிறவனை நானும் கனம் பண்ணுவேன். இதுதாங்க அவருடைய சாயல். இந்த வார்த்தைக்கு எல்லாம் ஒரு ஷேப்பு கொடுத்தாங்க. அந்த ஷேப்பு தான் ஜீசஸ் கிரைஸ்ட். வார்த்தை எதுவா மாறிச்சான்? மாம்சமாகி. நீங்க எவ்வளவுக்கு இயேசுவை நேசிக்கிறீங்க அப்படிங்கிறது எப்படி தெரியும்? நீங்க எவ்வளவுக்கு பைபிளை நேசிக்கிறீங்களோ அவ்வளவுதான் இயேசுவை நேசிக்கிறீங்க. நீங்க எவ்வளவுக்கு பைபிள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விரும்புறீங்களோ அவ்வளவுதான் இயேசுவோடு நேரத்தை செலவிட விரும்புகிறீர்கள். இந்த வசனத்தோடு அவன் சொல்றான், இதெல்லாம் நான் சின்ன வயசுலேயே கை கொள்ளுகிறேன். தன்னை வசனத்தோடு நெருக்கப்படுத்தி இருக்கிறான். இந்த சபை ஐக்கியத்துல பிரதானமான ஒண்ணு என்ன அப்படின்னா சண்டே ஸ்கூல். பிள்ளைங்க எல்லாம் சண்டே ஸ்கூல். நிறைய வீட்டில் பாருங்க 8th ஸ்டாண்டர்ட் வரை பிள்ளைங்களை சண்டே ஸ்கூல் விடுவாங்க, சிலர் 9th வரை விடுவாங்க, 10th அப்புறம் விட மாட்டாங்க. ஏன்னா டியூஷன். எல்கேஜி பாருங்க, சண்டே கிளாஸ்ல எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாருங்க, பெரிய கூட்டமா இருக்கும், கிளாஸ் 2 பிரிப்பாங்க. ஆனா அப்படியே +2 பாருங்க, 2 பேருக்கு 3 ஸ்டாஃப் இருப்பாங்க. அந்த 2 பேரையும் கம்பல் பண்ணி உட்கார வைக்கணும். ஆமே, இப்படியே இருப்பாங்க. ஆமே, வேற வழி இல்ல. அதுல ஒரு ஆள் பாஸ்டர் பிள்ளையா இருக்கும், இன்னொரு ஆள் கிளாஸ் எடுக்கிற டீச்சர் பிள்ளையா இருக்கும். இவங்க 2 பேருக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்ல. மீதி எல்லாம் இல்ல இல்ல இல்ல, இன்னைக்கு வந்து மேக்ஸ் டியூஷன், இன்னைக்கு முக்கியமான போர்ஷன் எடுக்கிறாங்க, நீங்க போங்க. ஆண்டவர் 6 நாள் தந்திருக்கிறார். அந்த 6 நாள் படிக்காததை இந்த 7வது நாள் படிச்சு நீங்க ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்து நாளைக்கு ரிப்போர்ட்டர்லாம் அவங்க முன்னாடி வந்து நிக்க போறாங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும். ஆமென். எங்க நீங்க எவ்வளவுதான் முக்கி படிச்சாலும் 10th 500 தாண்டாது. கரெக்டா? நீங்க 10th 500 மார்க் எடுத்தாலும் டைரக்டா +2 தூக்கி போட மாட்டாங்க, +1 தான் தூக்கி போடுவாங்க. ஆமா, இதெல்லாம் தேவை இல்லைன்னு இல்லை, ஆனா இதெல்லாம் அற்ப பிரயோஜனம். ஆனா இந்த வசனம் இருக்குல்ல, இது கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது. பிள்ளையாண்டானை நடத்த வேண்டிய வழியிலே அவனை நடத்து. இன்னைக்கு நிறைய பேர் எப்ப ஃபீல் பண்ணுவாங்க தெரியுமா? வாலிப பிள்ளை ஜோமன்லேன்னு ஃபீல் பண்றாங்க, வாலிப பிள்ளை சர்ச்சுக்கு வரலன்னு ஃபீல் பண்றாங்க, வாலிப பிள்ளை பைபிள் படிக்க மாட்டேங்கிறான்னு ஃபீல் பண்றாங்க. அதே பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது பைபிளோடு அந்த பிள்ளை நெருங்கலையே, சின்ன வயசுலேயே பிள்ளை ஜோம் பண்ணல, நம்ம ஃபீல் பண்றோமா? இல்ல. ஏன்னா பிள்ளைங்க தானே. வளரும் போது இல்ல இல்ல, உலகத்துல அழகான ஒரு சொல்லுண்டல்லவா, 5ல் வளையாதது 50ல் இல்ல 10லயே வளையாது. அதான் உண்மை. சின்ன வயசுலயே பிள்ளைங்களை சின்ன வயசுலயே இந்த காரியத்துல கற்றுக் கொடுத்து எனக்கு தெரிஞ்ச ஒரு சகோதரி எங்க சபையில், அவங்க வெளியே இருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களை 5 நாள் நல்ல படிக்க வைப்பாங்க. ஆனா சாட்டர்டே ஆச்சுன்னா அவங்க சண்டே ஸ்கூல் பாடம் தான் அந்த பிள்ளைங்க படிக்கணும். சாட்டர்டே ஆனா வேற என்ன தலையே போற காரியம் இருந்தாலும் சரி, சாட்டர்டே ஆச்சுன்னா இதுதான் சண்டே ஸ்கூல் பாடம். எல்லாம் படிச்சு முடிச்சு டைம் இருந்தா மற்ற பாடம் படி. சாட்டர்டே ஆச்சுன்னா இதுதான் படிக்கணும். அந்த பிள்ளைங்க வளர்ந்து, ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, அந்த பிள்ளைங்க எல்லாத்துலயுமே டாப், எல்லாத்துலயும் டாப். அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் பாராட்டுற ஃபேவர்லாம் அதை பார்க்கும்போது, ஏன்னா அந்த பிள்ளைகளை சின்ன வயசுல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த பிள்ளைங்க எல்லாத்துலயுமே ஒரு அட்மிஷனுக்காக ஒரு இடத்துல போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுன்னு அந்த இடத்துல டோர் ஓப்பன் ஆகுது. ஆமே, என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். சின்ன வயசுல இந்த வேதத்தோடு உள்ள நெருக்கம் இருக்குல்ல, இது ரொம்ப தேவை. எதுக்கு தேவை அப்படின்னா, இன்னைக்கு பாருங்க, ஒரு காரியம் ஆகிறதுக்காக பைபிள் எடுத்து நம்ம வசனத்தை பார்க்கிறோம், தப்பு கிடையாது. ஆமென். எல்லாவற்றுக்கும் வேதம் சொல்லுகிறது, நீர் என் வலதுகரத்தை பிடித்து கொண்டிருக்கிறீர், உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே மகிமையிலே ஏற்றுக்கொள்வீர். அப்ப மகிமையில போய் சேர்றதுக்கு என்ன தேவைன்னா கர்த்தருடைய ஆலோசனை தேவை.
நான் வலதுபுறம் இடதுபுறம் சாயும் போது வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கிற சத்தம் என் காதுல தொனிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே கர்த்தர் என்ன கொடுத்தார் தெரியுமா? மன்னாவை கொடுத்தார். இந்த மன்னாவை யார் விரும்பி புசித்தார்களோ அவர்கள் எல்லாரும் கானான்ல கால் வச்சாங்க. இந்த மன்னாவை யாரெல்லாம் வெறுத்தாங்களோ அவங்க எல்லாருமே வழியிலே மடிந்து போனார்கள். இந்த மன்னா எதற்கு அடையாளமா இருக்கிறது தெரியுமா? கர்த்தருடைய வேதத்துக்கு அடையாளமா இருக்கிறது. உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி. இந்த வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். என்னாகமம் 21:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது, இவர்கள் ஏதோமே சுற்றி போகும்படிக்கு இவர்கள் பிரயாணம் பண்ணினார்கள், வழி நிமித்தம் ஜனங்கள் மனமடிவடைந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வது வசனத்தை வாசியுங்கள். என்னாகமம் 21:5. ஜனங்கள் தேவனுக்கு மோசேக்கும் விரோதமாக பேசி நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது என்றார்கள். அதாவது இவங்க எதிர்பார்த்த காரியம் நடக்காததும் இவங்க மனசு எதை வெறுக்க ஆரம்பிக்குது தெரியுமா? மன்னாவை. இன்னைக்கு அநேகர் பைபிளை வெறுக்க காரணம் என்ன தெரியுமா? அவங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கல. இன்னும் பாருங்க, ஒரு 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 தேவ பிள்ளையை நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், அவங்க கோபத்தெல்லாம் எதுல தான் காட்டுவாங்க தெரியுமா? பைபிள்ல தான். பைபிள் படிக்கும் போது யாராவது ஏதாவது சொன்னா ஓங்கி ஒரு அடி. சில சிப்புள்ள பைபிள்லாம் பாத்தீங்கன்னா இழுக்கிற இழுப்புல சிப்போட அத்து வரும். ஏன் ஓங்கி போனை போட்டு உடைக்கிறோமா? அது உடைக்க மாட்டோம். ஆனா பைபிள் மன்னாவை வெறுக்கிறாங்க. அதாவது மன்னாவை எப்போ வெறுத்தாங்களோ, எத்தனை இடத்துல முறுமுறுத்தாங்க, அப்போல்லாம் கர்த்தர் அடித்தாரா? இல்ல. ஆனா எப்பொழுது மன்னாவை வெறுத்தார்களோ அடுத்த வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார், அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலுக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதன் அர்த்தம் என்ன? இந்த மன்னாவை வெறுத்தா பரலோகத்தை அடைய முடியாது. நீங்க யாரா இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்நானம் எடுத்திருக்கலாம், நீங்க இரத்தத்தால் மீட்கப்பட்டவங்க, சிவந்த சமுத்திரத்துல ஞானஸ்நானம் பண்ணப்பட்டவங்க, மேகத்துக்கு கீழே நடத்தப்படுகிறவர்கள், கண்மலையின் தண்ணீரை குடிக்கிறவர்கள், எல்லாம் ரைட்டு தான். ஆனா உங்க மனசு இந்த மன்னாவை வெறுக்க ஆரம்பிச்சுட்டு கானானை அடைய முடியாது. கானானை போய் சேர ஒவ்வொரு நாளும் ஒரு தேவ பிள்ளைக்கு என்ன தேவை தெரியுமா? மன்னா. இந்த மன்னா தான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். அன்பு சகோதரா சகோதரி, வேதத்தோடு நமக்கு இருக்கிற நெருக்கம் என்ன? வாலிப பிள்ளைங்க இருக்கிறீங்களா? எத்தனை பேர் வேதத்தை விரும்பி படிக்கிறீங்க? எத்தனை பேர் விரும்பி படிக்கிறீங்க? வேதத்தை எத்தனை பேர் விரும்பி படிக்கிறீங்க? இந்த வாலிப பிராயத்தில் நீங்க இந்த வேதத்தை நீங்க விரும்பி நேசித்து படிங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இது நாள் முழுவதும் என் தியானமா இருக்கிறதுனால முதியோரை பார்க்கிலும் நான் அதிக ஞானம் உள்ளவனாய் இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு உங்களது ஞானத்தில் குறைவு இருக்கிறது, அல்லது உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையான நிலை, இந்த வசனம் உங்களை சுமக்கும். இந்த வசனம் பேதையை உணர்வுள்ள ஞானியாக்குமா? இன்னைக்கு உங்க மத்தியில பேசிட்டு இருக்கிறேன்னா, ஆமே, எனக்கு உண்மையிலே ஒரு 2 மார்க் கொஸ்டின் கூட படிச்சுட்டு போய் எழுத தெரியாது. நான் படிக்கும்போது எத்தனை அரியர் போட்டேன்னு என் அரியர் பேப்பர்லாம் பார்த்தா திணறிடுவாங்க. ஆமே. ஆனா எப்பொழுது இந்த வேதத்துக்கு நேராக கர்த்தர் கவனத்தை திருப்பினாரோ அதன் பிறகு கர்த்தர் கிருபையாய் வாயில வார்த்தைகளை வைத்து பேச வைக்கிறார். எல்லா இடத்திலும் பேச வைக்கிறார். ஆமே. ஏன்னா என் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நம்ப முடியல, என்னுடைய ஆரம்பத்தை தெரிஞ்ச யாருக்கும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ப முடியல. ஆமே. காரணம் எனக்கு என்ன பத்தி தெரியும். இந்த வேதம், இந்த வசனம் ஒருத்த வாழ்க்கையில போயிட்டுனா அந்த வசனம் வாழ்க்கை அழகுள்ளதாய் மாற்றும். அந்த வசனம் வாழ்க்கை அலங்காரமாய் மாற்றும். அவன் வசனம் அவன் வாழ்க்கையை அநேகருக்கு அவசியமானதாய் மாற்றும். இந்த வசனத்தோடு அவன் சொல்றான், நான் சின்ன வயசுல இருந்து இதை ஃபாலோ பண்றேன். சின்ன வயசுல இருந்து, நான் சிறு வயதுல இருந்தே ஃபாலோ பண்றேன். தேவன் தருகிற தருணத்தை இழந்து விடாதிருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள். அப்போஸ்தல நடபடிகள் 17வது அதிகாரத்திலே
அத்தேனே பட்டணத்துல போய் பவுல் பிரசங்கம் பண்ணுகிறார். அந்த பிரசங்கத்தை கேட்டபோது 32, 33, 34 வசனங்களை வாசியுங்கள். மரித்தோரின் உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் கேட்ட பொழுது சிலர் இகழ்ந்தார்கள், சிலர் நீ சொல்லுகிறதை இன்னொரு வேளை கேட்போம் என்றார்கள். இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசிகள் ஆனார்கள். 3 கூட்டத்தார் அங்கே இருக்கிறாங்க. ஒன்று, சிலர் இகழ்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்க எப்பவுமே இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி சிலர் இகழ்ந்தார்கள். இன்னொரு சிலர் இருக்கிறாங்க பாருங்க, நாங்க இன்னொரு வேளை கேட்கிறோம், இன்னைக்கு கேட்கறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா வேற நிறைய கமிட்மெண்ட் இருக்கு. காயின்ட ஆண்டவர் பேசுவார்ல, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நீ பாவம் வாசற்படியில படுத்திருக்குப்பா, நீ இந்த மீட்டிங் முடிஞ்சதும் பாவம் செய்ய தான் போற, பாவம் வாசற்படியில படுத்திருக்கு. அந்த இடத்துல காயின் மாறி இருந்தான்னா சரித்திரம் வேற, ஆனா அவனுக்கு மாற மனம் இல்லை. அதனாலதான் இன்னொரு வேளை கேட்கிறோம். சிலர் பாருங்க, நாங்க இந்த டிசம்பர் வரை விட்டுருங்க ஆண்டவரே, ஜனவரி 1ஆம் தேதி ஒரு தீர்மானம் எடுப்போம் பாருங்க. இந்த அநேகர் ஜனவரி 1ஆம் தேதி தீர்மானம் எடுப்பாங்க பாருங்க, சரியான தீர்மானம். முதல் தீர்மானம் எது வரைக்கும் தெரியுமா? இந்த வருடத்துக்குள்ள பைபிள் படிச்சு முடிக்கணும். அப்படி தீர்மானம் எடுப்போம். 1ஆம் தேதி போயிடும், ஏன்னா சர்வீஸ் எல்லாம் போயிட்டு வந்து டயர்ட்ல, அவ்வளவுதான் முடிஞ்சு, தீர்மானம் போச்சு. இப்படிதான் ஒரு பாஸ்டர் ஒரு வாலிபன்ட்ட கேட்டாராம், தம்பி எல்லாரும் நியூ இயருக்கு தீர்மானம் எடுத்திருப்பாங்க, நீ ஏதாவது தீர்மானம் எடுத்தியா? ஆமா பாஸ்டர், இந்த வாட்டி ஒரு தீர்மானம் எடுத்திருக்கிறேன். என்ன தீர்மானம் எடுத்த? இனிமேல் தீர்மானமே எடுக்கக்கூடாதுங்கிற தீர்மானத்தை எடுத்துட்டேன் பாஸ்டர். நானும் எடுத்து பார்க்கிறேன், பயங்கரமான தீர்மானம். நாங்க சிலர் இன்னொரு வேளை கேட்போம். நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த இன்னொரு வேளை கேட்போம்னு சொல்லும் போது 33வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க பவுல் அவர்களை விட்டு போய்விட்டான். அதனர்த்தம் அவங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கிடைக்கல. ஆனால் சிலர் அவனை பற்றி கொண்டு விசுவாசம் உள்ளவர்கள் ஆனார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர். அந்த சிலர்ங்கிற கூட்டத்துல நானும் நீங்களும் காணப்பட வேண்டும் என்றுதான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். அதற்கு செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? எதற்காக இயேசுவினிடத்தில் வருகிறோம் என்கிற நிச்சயம் தேவை. 2வது, இந்த வசனத்தோடு நெருக்கம். வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக. வேதம் சொல்லுகிறது, உங்கள் செவிகளை சாய்த்து என்னிடத்தில் வாருங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமா பிழைக்கும். தாவீது அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு நித்திய உடன்படிக்கையாக ஏற்படுது. நிச்சயமான கிருபைன்னு என்ன தெரியுமாங்க? மகிமை வர கிருபை கன்ஃபார்ம். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம எப்படி மாறணுமா? செவியை சாய்த்து வரணுமா? செவியை சாய்த்து வரதுன்னா என்ன தெரியுமா? அவர் முதல்ல சொல்லட்டும், அதுக்கப்புறம் கீழ்ப்படிய வேணுமா வேண்டாமாங்கிறத தீர்மானிக்கலாம். சிலர் கேட்பாங்க தெரியுமா, நான் என்ன சொன்னாலும் செய்வேன் ப்ராமிஸ் பண்ணு. முதல்ல நீங்க சொல்லுங்க, இது அல்ல, முதலே ப்ராமிஸ் பண்ணிடுறது. ஆமே, நீங்க நான் என்ன கேட்டாலும் தருவீங்களா? நீ என்ன கேட்டாலும் நான் தருவேன், நான் என்ன சொன்னாலும் செய்வேன், நீங்க என்ன சொன்னாலும் செய்வேன் அப்படிங்கிறது அன்பின் மிகுதியில சொல்றது. சில சொல்லுவாங்க, நான் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவியா? முதல்ல நீங்க சொல்லுங்க. இது அன்பு தாழ்ச்சியில வருது. ஆண்டவர் சொல்றார், நீ என்கிட்ட எப்படி வரணும் தெரியுமா? அன்பின் மிகுதியில வரணும். எப்படி வரணும்? செவியை சாய்த்து சொல்லும் அடியேன் கேட்கிறேன். வேதத்துல ஒரு சம்பவம் உண்டு. 1 சாமுவேல் 3வது அதிகாரத்துல, எடுக்க வேண்டாம், டைம் இல்லை. அங்கே சொல்லப்பட்டிருக்கும் கர்த்தருடைய வார்த்தை அபூர்வமா இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கும் 7 நாட்கள்ல. ஆனா அதே அதிகாரத்துல கர்த்தர் சாமுவேல்கிட்ட திரும்ப திரும்ப வந்து பேசுவதை பார்க்க முடியும். என்ன ஆண்டவரே இது, உங்க வார்த்தை அபூர்வமா இருக்குன்னு இருக்கு, ஆனா ஒரு சின்ன பையன்ட்ட வந்து திரும்ப திரும்ப பேசுறீங்களே, ஏன் ஆண்டவரே? ஒரு நாள் ஒரு சாட்டர்டே நைட்டு இந்த வார்த்தையை மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கர்த்தர் ஒரு காரியத்தை உணர்த்தினார். என்ன அப்படின்னா, கேட்க மனம் இல்லாதவர்களிடத்துல நான் பேச மாட்டேன், கேட்க மனமுள்ளவன் சிறுவன் ஆனாலும் நான் அவனிடத்துல பேசுவேன். கேட்க மனமுள்ளவன்
சிறுவனானாலும் சின்ன பையனாலும். அப்பதான் ஆண்டவர் ஒரு பாட்டை கொடுத்தார். இனியும் உம்மை கேட்பேன், நீர் சொல்வதை நான் செய்வேன், என் கூட பேசுங்கப்பா, பேசாம மட்டும் இருக்காதீங்கப்பா, நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன், நீர் பேசாவிட்டால் நான் உடைந்து போவேன், ஒரு குலைந்து போவேன், என் கூட பேசுங்க. ஆண்டவருடைய வார்த்தை இல்லாததுனால ஏலிக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆண்டவருடைய வார்த்தை இருந்தவனுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, நம்முடைய வாழ்க்கையில உண்டாகிற பெரிய பஞ்சம் என்ன தெரியுமா? வார்த்தை கிடைக்க கூடாத பஞ்சம். அது மட்டும் நம்முடைய வாழ்க்கையில வந்துடவே கூடாது. வார்த்தை இல்லைன்னு வைங்களேன். வார்த்தை இல்லாம மடிந்து போன ஒருவன் வேதத்துல உண்டு. யார் தெரியுமா? சவுல். அவன் வார்த்தையை தேடுறான், இல்ல. இல்லாதது அவன் எங்க போய் நிக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு தெரியுமா? குறி சொல்றவ கிட்ட போய் நிக்க வேண்டிய நிலைமை ஆயிட்டு. அவன் முடிவு பரிதாபமாய் போனது. அபிஷேகம் இல்லாதவனை போல மரித்தான் என்று தாவீது புலம்பல் பாடினான். ஒரு ராஜாவா மரிக்கவில்லை. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மரித்த மரணம் போல அவனுடைய மரணம் இல்லை. ஒரு பட்டயம் உள்ளவன் மரித்த மரணம் போல அவனுடைய மரணம் இல்லை. பரிதாபமாய் போனது. ஏன்? வாழ்க்கையில வார்த்தை இல்லாதது. வசனத்தோடு உள்ள நெருக்கம் ரொம்ப முக்கியம். வசனம் இல்லை என்றாலே தேவனோடுள்ள அந்த பரலோகத்தோடு உள்ள உறவெல்லாம் துண்டிக்கப்பட்டு விட்டது என்று அர்த்தம். உலர்ந்த எலும்புகள் ஏன் சிதறி கிடக்கிறது தெரியுமா? அதற்குள்ளே வசனம் இல்லை. கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு போய் அதை பார்த்து பேச வைத்தார். வார்த்தை போக 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 சிதறி கிடக்கிற உலர்ந்த எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர ஆரம்பித்தது. இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்க குடும்பம் பிரிந்து கிடக்கிறதா? வசனத்துக்கு இடம் கொடுங்க. உங்க குடும்பம் ஒன்றாய் சேரும். உங்க வாழ்க்கை சின்ன பின்னமாய் இருக்கிறதா? ஒரு ஷேப் இல்லாம இருக்கிறதா? ஒரு பிரிந்த நிலையில் இருக்கிறதா? வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். வார்த்தை வருதுனாலே பின்பாக உயிர்ப்பிக்கிற ஆவி வரும். நான் சொல்லிய வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. மூன்றாவதாக இந்த வாலிபன் கேட்கிறான். 20வது வசனம் 19, 20 மத்தேயு ஒரு விசை கூட வாசிக்கலாம். மத்தேயு 19, 20. அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன். இன்னும் எல்லாரும் சொல்லுங்க இந்த வார்த்தைய சத்தமா சொல்லுங்க. இன்னும் என்னிடத்தில் குறைவு என்ன? நல்ல கவனமா கேளுங்க. நித்தியத்தை நோக்கமாய் உடையவன் வாழ்க்கையில நான் எல்லாம் அடைந்தாயிற்று என்கிற நிலை உண்டாகாது. அவனுடைய வாழ்க்கையில தேடல் இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். அவ்வளவுதான், நான் பூரணர் ஆயிட்டேன், இப்போ ஆண்டவர் வந்தால் நான் போயிருவேன், நான் தான் ரொம்ப பரிசுத்தன் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வராது. நித்திய ஜீவனை அடையணுங்கிற வாஞ்சை உள்ளவன் பவுல் அதான் சொல்றாரு, நான் அடைந்தாயிற்று என்று எண்ணாமல் நான் அதை அடையும்படிக்கு ஆசையாய் தொடருகிறேன். அதற்காக நான் என்ன பண்றேன் தெரியுமா? பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. நான் வந்து இப்போ நிறைய நிருபெல்லாம் எழுதிட்டேன், நிறைய சர்ச்செல்லாம் ஃபார்ம் பண்ணிட்டேன், நல்ல ஊழியம் செய்கிறேன், அதனால நான் போயிடுவேன், இப்படி நான் சொல்லவே இல்லைன்னு பவுல் சொல்றார். பிலிப்பியர் 3வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை பாருங்கள். பிலிப்பியர் 3:10 வாசியுங்கள். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி, அடுத்த வார்த்தையை கவனியுங்கள், எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக படிக்க. அந்த லைனை பார்த்தீங்களா? அண்டர்லைன் பண்ண பழக்கம் இருந்ததுன்னா அந்த லைன்ல அண்டர்லைன் பண்ணுங்க. செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டி என்று பைபிள் ஸ்காலர்ஸால புகழப்படுகிறவன் பவுல். செகண்ட் ஃபவுண்டர் ஆஃப் த கிறிஸ்டியானிட்டினா கிறிஸ்தவத்தை நிறுவியதுல இயேசுவுக்கு அடுத்தபடியான நிலையில் இருக்கிற ஆள் பவுல்னு எல்லாராலும் புகழப்படுகிறவர்.
புதிய ஏற்பாட்டு 27 புத்தகத்துல 14 புத்தகத்தை எழுதினவர். எத்தனை அற்புத அடையாளங்கள், எவ்வளவு கிறிஸ்துவ நிமித்த நிந்தை பாடுகள்லாம் பெற்றிருக்கிறார். இதெல்லாம் வச்சு தன்னை பரலோகத்துக்கு தகுதி உள்ளவனாய் பவுல் எண்ணவே இல்லை. பவுல் சொல்றாரு, எப்படியாவது நான் தகுதியாகணும், எப்படியாவது. நம்ம 1 மணிக்கூர் ஜோமன்னாலே 24 மூப்பர்ல நம்ம ஒரு ஆளா இருப்போமோங்கிற எண்ணம் வந்துருது. ஆமென். பவுல் இவ்வளவு பண்ணிட்டு அவர் சொல்றாரு, எப்படியாவது. இதுதான் அந்த தேடல். இதுதான் புதிய ஏற்பாடுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பரிசுத்தம் உள்ளவன் இன்னும், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், இன்னும். இன்னும் நான் தான் ரட்சிக்கப்பட்டேன், நான் சர்ச்சில் நான் தான் பெரிய மெம்பர், நான் தான் நிறைய காணிக்கை கொடுக்கிறேன், நான் தான் கன்வென்ஷனே நடத்துறேன், இப்படி எல்லாம் சொல்லி பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு என்ன சொல்லுவா தெரியுமா? எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ அவன் மேல், எவன் மேல் கிருபை வைக்க சித்தமா இருப்பேனோ. இது எப்ப சொல்லுவார் தெரியுமா? மோசே கிட்ட. மோசே சொல்லுவாரு, நான் உங்க மகிமைய பார்க்கணும், மகிமையை காண்பித்தரணும் சொல்லும் போது, அங்கே பாரு மோசே, என் கூட நீ பேசுறத வச்சு மகிமைக்கு வந்துடலான்னு நினைக்காத, நான் எவன் மேல் இரக்கம் வைக்க சித்தமா இருப்பேனோ. அதனாலதான் இன்னும் தாழ்த்தணும். ஆண்டவரே, இன்னும் என்கிட்ட என்னப்பா குறை இருக்கு, இன்னும் என்கிட்ட வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யும். கைகளை உயர்த்தி சொல்லுவோம். வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுதே, என்னையும் அவ்வித வனைந்து. பிலிப்பியர்ல எழுதும் போது சொல்றார், நான் அதை அடைந்தாயிட்டுன்னு சொல்லல, நான் அடையறதுக்கு தொடர்றேன். தீமோத்தேயுக்கு எழுதும் போது சொல்றாரு, நான் ஓட்டத்தை முடிச்சிட்டேன், பாடா அப்படிங்கிறாரு. I have finished my race. அதை finish பண்ணாம அந்த கடைசியில இடறுவாங்க பாருங்க, ரொம்ப பரிதாபமா இருக்கும். இந்த யூதாசை பாத்தீங்களா? கடல் கொந்தளிக்கும் போதெல்லாம் இயேசுவோடு கூடவே இருந்தாள். ஜனங்கள்லாம் அநேகர் பின்வாங்கின போது பின்வாங்காம கூடவே இருந்தாள். கடைசியில சறுக்கிட்டான் பாருங்க. அப்போ இத்தனை காலம் பின்பற்றி ஒரு பிரயோஜனம் இல்லாம போயிட்டு, இந்த கடைசியில சறுக்கிற நிலைமை வரவே கூடாது. அதனாலதான் இன்னும் என்கிட்ட என்ன குறை ஆண்டவரே. என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, நான் வந்து ரொம்ப பரிசுத்தவான் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்தாலே இன்னொருத்தங்க என் கண்ணுக்கு குறையாதான் தெரியும். இவங்கெல்லாம் சர்ச்சுக்கு வராங்களா அப்படின்னு ஒரு பார்வை இருக்கும் தெரியுமா? நம்ம இப்படி மட்டும் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வைங்களேன், அவரும் ஸ்கேல் எடுத்துட்டு வர அளக்குறதுக்கு. சீமோன் என்கிற பரிசேயன் வீட்டுக்கு கூப்பிடுறான் சீமோன் இயேசுவை. இயேசு போறார். போகும்போது நல்ல விருந்து, சூப்பரா. யூஸ்வலா யூதர்கள் ஒருத்தங்களை வீட்டுக்கு இன்வைட் பண்ணா அவங்க கலாச்சாரத்தின்படி என்ன பண்ணுவாங்கன்னா, கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுப்பாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்களை வெல்கம் பண்றதின் அடையாளமாய் அவர்களை கன்னத்திலே முத்தமிட்டு அழைப்பாங்க. இதெல்லாம் இவன் செய்யல. இவன் செய்யாததை இயேசு குறையா பார்க்கல. அவன் இவ்வளவு கூப்பிட்டு அவன் செய்யாததை பார்க்க, அவன் செஞ்சதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிறார். நல்ல கவனிக்கணும். அவன் இதெல்லாம் செய்ய வேண்டியது, அவங்க கலாச்சாரத்தின்படி இது செய்யணும். ஆனா அவன் செய்யல. அவன் செய்யாததுமே வாசல்ல நின்று இந்த குறை ஒன்றை இருக்கு, அந்த குறை ஒன்றை இருக்கு, வந்ததுமே குறை சொல்லவே இல்லை. ஏசு எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கிறாரு பாருங்க, எவ்வளவு சூப்பரா நமக்கு இடம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா கரெக்ட் பண்றாரு ஆண்டவர். நம்ம சர்ச்சு வாசல்ல ஒருத்தன் வந்தாலே நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி விரட்டில விடுறோம். ஆமென். ஆண்டவர் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க. நம்ம வாசல்லே போர்டு போடுவோம், நீ எல்லாம் வரவே கூடாது. ஏசு உள்ள கூப்பிட்டு கரெக்ட் பண்றார். உள்ள கூப்பிட்டு பாதத்துல உட்கார வச்சுட்டு உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படும். இப்போ இவன் செய்யாதத ஆண்டவர் வந்து
அதை வந்து மைண்ட் பண்ணவே இல்லை. அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ பார்த்து ஒரு பாவத்திலே பாவியாகி ஒரு ஸ்திரீ வந்து இயேசுவின் பாதத்தில் வந்து உட்கார்ந்து கண்ணீரினால பாதத்தை நினைத்து தலைமுடியினால துடைக்கிறான். இவ பாவின்னு பரிசேயனுக்கே தெரியுதுன்னா ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சும் அவர் இடம் கொடுக்கிறார். உடனே இந்த பரிசேயன் அப்படி மனசுல, வெளியெல்லாம் சொல்லல, வெளியே பிரைஸ்லான்னு சொல்லிட்டு இருக்கிறான், ஆனா மனசுல வந்து இவர் உண்மையில ஒரு தீர்க்கதரிசியா இருந்திருந்தா இவ யாருன்னு தெரிஞ்சிருக்கணுமே அப்படி சொல்லிட்டு அவளை வச்சு அளக்க ஆரம்பிச்சான் பாருங்க. இயேசு அந்த ஸ்கேலை தூக்கிட்டார். சீமோனே ஒன்றை நான் ஒன்று சொல்றேன். 2 பேர் கடன் பட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்லை. ஒருத்தன் 5 கடன் பட்டு இருக்கிறான், 50 கடன் பட்டு இருக்கிறான், இன்னொருத்தன் 500 கடன் பட்டு இருக்கிறான். 2 பேருக்குமே கொடுக்க நிர்வாகம் இல்லாத போது 2 பேருடைய கடனை அவர் மன்னிச்சிட்டாரு. யார் அதிகமா அன்புள்ளவனா இருப்பான்? ஆண்டவர் அதிகம் மன்னிச்சாங்க தெரியுமா? இங்க பாருப்பா, நான் உன் வீட்டுக்கு வந்தேன், நீ கால் கழுவ எனக்கு தண்ணி தரல. இப்ப சொல்றாரு பாத்தீங்களா அவன் குறைய, நீ கால் கழுவ எனக்கு தண்ணி தரல. இவ பாரு, தண்ணீர் அல்ல கண்ணீரே. நீ என் காலை துணியால துடைக்கல, ஆனா இவ பாரு தன் தலை முடியால துடைக்கல. நீ என் கண்ணத்துல முத்தமிடல, ஆனா இவளை பாரு என் பாதத்துல. இப்ப யாரு பரிசுத்தவான் ஆயிட்டா? பாவியா எண்ணப்பட்டவள் பரிசுத்தமா ஆயிட்டா. பரிசுத்தமா நினைச்சிட்டு இருந்தவன், நீங்கள் எந்த அளவின்படி அளக்கிறீர்களோ, அடுத்த வார்த்தை சொல்லுங்க, அதே அளவின்படி. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை எந்த மனநிலையில் இருக்கணும்னா, ஆண்டவரே இன்னும் இந்த வேதம் என்கிற கண்ணாடிக்கு முன்னாடி டெய்லி, கண்ணாடிக்கு முன்னாடி நம்ம வருஷத்துக்கு ஒருக்கா நிப்போமா, டெய்லி நிப்போமா? பெண்களே சொல்லுங்கள். முடியலாத நாங்களே 3 வாட்டி பார்க்கிறோம். பாருங்க, சகோதரர்லாம் சிரிக்கிறாங்க, கரெக்ட் தான். அப்ப நீங்க கண்ணாடியோட தான் வர்றேன். இப்ப கண்ணாடி எல்லாம் கிடையாது, எல்லாம் செல்ஃபி கேமரா தான். அப்படியே பார்த்துட்டு ரைட் இல்ல, இதுதான் பைபிள். இப்ப கண்ணாடி முன்னாடி நீங்க நிக்கிறீங்கல்ல, எதுக்காக நிக்கிறீங்க? மூக்கெல்லாம் இருக்கான்னு பாக்குறதுக்கா? இல்ல, நம்ம எதுக்கு நிக்கிறோம்? அது நம்ம எப்படி இருக்கணும்னு காட்டி தரோம். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளை சரி பண்ணுவோம். பைபிள் அப்படிதான் காட்டி தரும், நம்ம சரி பண்ணணும். பைபிள் அப்படிதான் காட்டி தரும். இது சிலர் இருக்கிறாங்க பாருங்க, வாக்குத்தத்தமா வந்தா இது கர்த்தர் எனக்காக பேசினார், ஆலோசனை ஏதாவது வந்தா இது என் புருஷனுக்காக பேசினார். இன்னைக்கு அவர் வந்திருக்கணும், அவர் வரல, நீங்க தானே வந்தீங்க, உங்களுக்கு தானே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தாவீது 40வது சங்கீதத்தில் சொல்றாரு, பலியை நீர் விரும்பல, அதற்கு பதிலாக என்ன செய்தீர் தெரியுமா? என் செவிகளை திறந்தீர். பாருபா, நீ பலியெல்லாம் அப்புறம் செலுத்து, முதல்ல நான் சொல்ற வார்த்தைய கேளு. இன்னும் என்கிற மனநிலைமையோடு 4வதாக 19:21 வாசியுங்கள். அதற்கு இயேசு, நீ பூரண சற்குணராய் இருக்க விரும்பினான், போய் உனக்கு உண்டானவைகளை விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் மாறணும். இந்த வார்த்தையை நீங்க மார்க் சுவிசேஷத்துல படிச்சீங்கன்னா இன்னும் புரியும். மார்க் 10:21 வாசிங்க. மார்க் 10:21. ஆகிலும் மார்க் 10:21. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு, இந்த வார்த்தை கவனிக்கணும். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து. ஏன் அவனிடத்தில் இன்னும் அன்பு கூறுகிறார் தெரியுமா? இவன் எதுக்கு நெருக்கமா இருக்கிறான்? நித்தியத்துக்கு நெருக்கமா இருக்கிறான். இப்போ ஆண்டவருக்கு என்ன ஆச்சு தெரியுமா? அன்பு ஜாஸ்தி ஆகுது. எல்லாரையும் நேசிக்கிறார், ஆனா சிலர் மேல அவருடைய அன்பு ரொம்ப பொங்கி வழியும் பாருங்க. அவனை பார்த்து அன்பு அதிகமாகி இப்போ அவங்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறது தெரியுமா? இவன் பரலோகத்தை ஓகே ஆயிட்டான், ஆனா இப்போ என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? அவருடைய எதிர்பார்ப்பு அதிகமாகிறது. என்ன எதிர்பார்ப்பு? இவன் பூர்ண சற்குணராய் மாறணும். அதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, நீ இந்த பூமியில வாழும் நாட்களில யாரை வெளிப்படுத்தணும் தெரியுமா? தேவனை வெளிப்படுத்தணும். ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லணும்னா, பாஸ் மார்க் எவ்வளவுங்க? 100க்கு எவ்வளவு எடுத்தா பாஸ்? பிள்ளைங்க சொல்லுங்க. 35 எடுத்தா பாஸ். இப்ப கிளாஸ் ரூம்ல ஒரு 5 டெஸ்க் இருக்குன்னு வைங்களேன். லாஸ்ட் பெஞ்சில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. பாடம் எடுக்கிறவங்க லாஸ்ட் பெஞ்ச் தெரியுமா? நீ ஃபர்ஸ்ட் பெஞ்சில் வாடாங்கிறாரு. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. See,
பரலோகத்துக்கு போறதுக்கு ஞானஸ்நானம் எடுக்கணும், எடுத்தாச்சு. ரட்சிக்க போடணும், பட்டாச்சு. அபிஷேகம் பண்ணணும், எல்லாம் பட்டாச்சு. ஆனா அவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கை. அவர் எப்படி தம்மை தாமே வெறுமையாக்கி வந்தாரோ அதே போல தேவனுக்காக எதையும் விடுறதுக்கு நீ ரெடியா இருக்கணும். ஆமென். இங்கே ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் சொல்லி நான் ஜெபிக்கிறேன், நேரமாயிட்டு. ஐஸ்வர்யவானா இருக்கிறது ஆண்டவருக்கு பொறாமையோ பிடிக்காமலோ கிடையாது. அப்படின்னா என்ன பண்ணிருக்கணும்? சகையை சொல்வாரு, நான் என் ஆஸ்தியில பாதியை வித்துன்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கணும்? நீ பாதியெல்லாம் விற்க கூடாது, வித்தா ஃபுல்லா சொல்லியிருக்கணுமா வேண்டாம்? கஷ்டப்பட்டு சம்பாதிச்சேன், என் பிள்ளை கஷ்டப்படாம அனுபவிக்கிறானே, அவனுக்கு இதை கொடுக்கவே. அப்படி கிருபை விட்டவங்களும் இருக்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் திருட கிட்டு ஐயா தடவுங்க, என்ன மேட்டர்ன்னு கேட்டா, அவங்க எங்க ஊர்ல வெட்டு நிமிடம் அந்த இதில் அப்படியே WCC இறக்கத்தில் நடந்து போயிட்டு இருக்கிறான். அப்படி நல்லா மூடிட்டு வெயில்னால அப்படி மூடிட்டு அப்படி போறாங்க. 2 பேர் பைக்கில் ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருக்கிறாங்க. வந்துட்டே இருந்து கொஞ்ச நேரமா ஃபாலோ பண்ணி அந்த WCC இறக்கத்தில் வந்ததும் அப்படி கிட்ட பைக்கு கொண்டு போறான். ஒருத்தன் அப்படி கழுத்துல கையை போட்டு நகையை எடுத்துட்டு வண்டியை ஸ்பீடா ரைஸ் பண்ணி போயிடணும். இதான் பிளான். அதே போல எல்லா பிளானும் நல்லபடியா நடக்குது. கிட்ட வந்து அதே போல இவன் கழுத்துல கை போட்டு எடுத்தா வரல. ஏன்னா அது பெந்தேகோஸ்தே லேடி, அது வரல. இவனுங்க என்ன பண்ணாங்கன்னா நேரா போயிட்டு வண்டி அதுல ரவுண்டானா இருக்கு, அதுல அப்படியே திரும்பி வந்து அந்த அம்மாவை அப்படி குனிச்சு முதுகுற 2 குத்து. அதான் ஒண்ணு இல்ல அப்பயே மூடிட்டு நடந்த. அதான் அங்க ஒண்ணு இல்ல, நாங்க வெட்டு நிமிடத்துல இருந்தே ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்கிறோம். ஒண்ணு இல்லைன்னா வர 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 உன் பொக்கிஷம் எங்க இருக்கிறதோ அங்க உன் இருதயம் இருக்கும். என்னை ஆசீர்வதிக்கிறது ஆண்டவருக்கு விஷயம் கிடையாது, ஆனா என் மனசை நான் எங்க வைக்கிறேங்கிறத விஷயம். சாலமோன் ஐஸ்வர்யம் கேட்டாரா? கொடுத்தது யாரு? கர்த்தர் தானே. அதாவது எந்த பிள்ளையாவது கஷ்டப்படணும்னு எந்த தகப்பனாவது விரும்புவாங்களா? இல்லையே. இங்க 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 இவன்ட்ட ஏன் வித்துட்டுவான்னு சொல்றாரு அப்படின்னா, இவன் சின்ன வயசுல நோக்கம் பரலோகமா இருந்துச்சு. ஆனா வளர வளர அவனுடைய ஆஸ்தி பெருக ஆரம்பிச்சதும் இவனுக்கு குழப்பம் வர ஆரம்பிச்சிட்டு, அப்ப அவனுக்கே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அவனுக்கே தெரியுது, இல்லையே நம்ம சின்ன வயசுல நம்முடைய ஆரம்பம் நல்லா தானே இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்ட ஆரம்பம், அந்த காரியம் எனக்கு வேண்டாம். ஒரு 1.5 ஆமேன் வருது, எனக்கு தெரியும். ஒரு காரியம் என்ன, ஆண்டவரே இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் அப்படிதான் ஜெபிக்க வைக்கிறார். சில காரியங்கள் ரொம்ப ஆசைப்பட்டும் கிடைக்காத போது ரொம்ப சங்கடமாயிரும். அதுக்கப்புறம் இயேசு என்ன சொல்லுகிறார்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. அப்போ இவனுக்கு எது நஷ்டமாச்சு தெரியுமா? அந்த இளைப்பாறு. ஏன் நஷ்டமாச்சு தெரியுமா? ஆண்டவர் விடுன்னு சொல்ற காரியத்தை இவனால விட முடியல. நம்ம ஜெபிக்க போகிறோம். இத்தனை காலம் கிறிஸ்துவை பின்பற்றி வசனத்தை கை கொண்டு நம்முடைய முடிவு எப்படிப்பட்டதா இருக்க போகுது? துக்கத்தோடு திரும்ப போறோமா, இல்ல துதித்து கொண்டே நித்தியத்திலே சேர போகிறோமா? நம்முடைய மனம் எதன் மேல் இருக்கிறது? என கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். உங்க பொக்கிஷம் என்ன? உங்க பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? எங்களுடைய பொக்கிஷம் பரலோகத்துல. பவுல் அதுதான் சொல்லுகிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இரட்சகர் வர எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சிலுவையில இயேசுவோடு 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். 2 பேருமே தப்பு பண்ணி அறையப்பட்டவங்க தான். 2 பேரும் ஆண்டவர்கிட்ட 2 விண்ணப்பம் வைக்கிறாங்க. ஒருவன் கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் நீயும் விடுவித்து எங்களையும் விடுவித்துக்கொள். இம்மைக்கான காரியத்தை கேட்கிறான். இன்னொருவன் இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது நீர் என்னை நினைத்தரணும். வேதம் சொல்லுகிறது, இயேசு அவனை பார்த்து. அவன் ஒருத்தன் விட்டு முகத்தை திருப்புறாரு, இன்னொருத்தனுக்கு நேராய் முகத்தை திருப்புகிறான். ஒருத்தனை விட்டு முகத்தை அப்படி மாற்றி இன்னொருத்தனுக்கு நேராய். ஒருவன் கைவிடப்படுகிறான், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய ஓட்டத்தின் முடிவு துக்கத்தோடு இருக்கக்கூடாது, துதித்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென்.
உங்கள் 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 பொக்கிஷம் எங்கே இருக்கிறது? ஆண்டவரே, எந்த காரியம் என்னுடைய போக்கஸை மாத்துதுப்பா, அதுல எனக்கு ஒரு மாற்றத்தை தாங்க ஆண்டவரே. அவர் அன்பு கூர்ந்து சொல்றார், இன்னும் உன்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, உன்கிட்ட ஒரு குறை இருக்குப்பா, என்ன திருத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில நான் எதை இழந்தாலும் அல்லது நான் கேட்ட காரியம் ஏதோ எனக்கு கிடைக்காமல் போனாலும் அந்த மகிமையில பரிசுத்தவான்களோடு நீர் வரும்போது அது எனக்கு கிடைக்காம போயிடக்கூடாது. ஆண்டவரே, நீரே போதும், வேறே வேண்டாம். இந்த நண்பர் இயேசுவே, மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டு விட மாட்டேன். எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? இந்த நம்பிக்கையோடு, இந்த எதிர்பார்ப்போடு, இந்த நிச்சயத்தோடு இந்த பாடலை பாடி நம்ம ஜெபிக்க போகிறோம். இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. இயேசுவை போல அழகுள்ளோர் யாரையும் இப்பூவினில் இதுவரை கண்டதில்லை. ஓ பூரண அழகுள்ளவரே, பூவிலஞ்சன் அவே, நீரே போதும், வேறே வேண்டாம். சொல்லுவோம், மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை. பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே, நீரே போதும், வேறே வேண்டாம். சலபரா தடாரலா நலாரே, சொல்லுங்க, வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். லோக சுக மேன்மை எல்லாம் எந்தனை கவர்த்திட்டால், பாவ சோதனைகள் எல்லாம் என்னை சோதித்தால். லோக சுக மேன்மை எல்லாம், ஓ ஜீசஸ், பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே, அவே, நீரே போதும், வேறே வேண்டாம். நீங்க போதும்பா. சபராலராலராதரே, இயேசு போதும், நீரே போதும், வேறே வேண்டாம். ஓடரபா சதரலரா, விட்டிட மாட்டேன் மண்ணுக்காக. ஒரு விஷயம் கூட சொல்லுங்க, லோக சுகமேன்மை, லோக சுகமேன்மை எல்லாம் எந்தனை கவர்த்திட்டால், பாவ சோதனைகள் எல்லாம். எங்க இருதயம் வேற எதிர் மேலையும் போய் இருக்க கூடாதுப்பா, உண்மையில உண்மையில. ஆமென். பூரண அழகுள்ளவரே, ஹல்லேலூயா, நீரே போதும், வேறே வேண்டாம். வேற எதுவும் வேண்டாண்டவரே, உம்முடைய வாசஸ்தலத்திலே ஓடு வாசம் பண்ணத்தக்கதா நீரே போதும், நீரே போதும், வேறே வேண்டாம். சமராலராதராலராடராலரா, சேரேரே தராலரா, மாணிக்கத்தை. பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே, நீரே போதும், எந்த நண்பர் இயேசுவே. பூரண அழகுள்ளவரே, பூரண அழகுள்ளவரே, நீரே போதும், வேறே வேண்டாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க போதும்பா. எப்படியாகிலும் அந்த உயிர்த்தெழுதலிலே தகுதியாகும்படிக்கு, தகுதி அடையும்படிக்கு, தகுதி அடையும்படிக்கு. ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நீர் போதுமே, நீர் போதுமே, நீர் போதுமே.
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல நாள். ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல நாள். ஒரே ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்த முடிந்த அத்தனை பேரும் கரங்களை உயர்த்த, கண்களை மூடி உமோடு கூட நித்திய நித்திய காலமாய் வாழ நான் மட்டுமல்ல, நீர் எனக்கு தந்த குடும்பம் அந்த நித்திய ஜீவனை எனக்கு தருவதற்காக சிலுவையிலே அந்த பாடுபட்டீர், வெற்றி சிறந்தீர். இம்மைக்காக மட்டும் உம்மை தேடுகிறவனாய் தேடுகிறவளாயிரம் மகிமையிலே உம்மோடு கூட என்றென்றும் இருக்கத்தக்கதா நித்திய ஜீவனே நோக்கமாய் வைத்து வாழ எனக்கு கிருபை தார், எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, சத்தமாமென் சொல்லுங்க.